வணக்கம். இது காலத்தின் குரல். கடந்த சில நாட்களாக பணத்தட்டுப்பாடு, ரூபாய் நோட்டு விவகாரம், இதனால் மக்கள் வீதியில் நிற்பது பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். அதில் இருக்கக்கூடிய இன்னல்களை பேசினோம். இன்றைக்கு மத்தியில் ஜல்லிக்கட்டு நடைபெறுமா நடைபெறாதா என்ற ஒரு வினாவை உச்சநீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு எழுப்பியிருக்கிறது. கடந்த ஆண்டு பொங்கல் நாளில் ஜல்லிக்கட்டு நடைபெறவில்லை. தமிழர்கள் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தை அந்த நிகழ்வு ஏற்படுத்தியது. வரும் ஆண்டில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்று மத்திய அரசின் சார்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து அதற்கான உத்தரவாதத்தை அளித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை முடக்கும் வகையில் ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறது. ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக 2009ஆம் ஆண்டு தமிழக அரசு கொண்டு வந்த சட்டத்தை செல்லாது என்று 2014இல் உச்சநீதிமன்றம் சொன்னது. அன்று முதலே இந்த சிக்கல் இருக்கிறது. தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருந்தது, சீராய்வு மனு தாக்கல் செய்திருந்தது. அந்த மனுவின் மீதான வழக்கில் தமிழக அரசின் எதிர்ப்பு மனு, மேல்முறையீட்டு மனு செல்லாது என்று தள்ளுபடி செய்து அந்த கோரிக்கையை நிராகரித்திருக்கிறது. இதன் பொருள் ஜல்லிக்கட்டு நடைபெறாது என்பது. மத்திய அரசு வெளியிட்ட அறிவிக்கையில் இருக்கக்கூடிய சில திருத்தம், அது தொடர்பான வழக்கு நடக்கிறது. அதிலும் கூட இந்த பிரச்சனை, இன்றைக்கு நீதிபதிகள் முன்வைத்த கருத்துக்கள் எதிரொலிக்க கூடும் என்கிற அச்சம் இருக்கிறது. எனவே வரும் பொங்கல் நாளில், தமிழர் திருநாளில் ஜல்லிக்கட்டு நடைபெறுமா என்பது ஒரு முக்கியமான கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலையில், தமிழக அரசின் வழக்கு முறையீடு செல்லாமல் போனதற்கு என்ன காரணம்? தமிழக அரசு இந்த வழக்கில் சரியாக வாதாடவில்லையா? வாதங்களை முறையாக எடுத்து வைக்கவில்லையா? அதற்கு மத்திய அரசு எந்த அளவுக்கு துணை நின்றது? அல்லது நீதிபதிகள் இந்த பிரச்சனையை எந்த மாதிரியான கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கிறார்கள்? இந்த உணர்வுகளை ஏற்காத நிலையில் இருக்கக்கூடிய நிலைமை என்பது ஒரு மேட்டுக்குடி மனோபாவத்தினுடைய வெளிப்பாடு என்ற விமர்சனம் சரியான ஒன்றா? பாமக நிறுவனர் கூறியிருப்பதைப் போல மத்திய மாநில அரசுகள் இதில் வேகம் காட்டாமல் விட்டுவிட்டன என்ற கருத்தையும் சொல்லியிருக்கிறார். அவற்றை விவாதிக்கலாம். நம்மோடு இந்த அமர்வில் பத்திரிகையாளர் திரு கோலப்பன், வலதுசாரி ஆர்வலர் திரு நித்யானந்தம், திருச்சி அரங்கிலிருந்து ஜல்லிக்கட்டு மீட்பு குழுவினுடைய நிர்வாகி திரு ராஜேஷ், மதுரையிலிருந்து அஇஅதிமுகவின் திரு ஆவடிக்குமார் அவர்கள். வணக்கம். திரு ராஜேஷ், உங்களிடமிருந்து தொடங்கலாம். ஜல்லிக்கட்டு மீட்புக்காக ஒரு குழு நடத்திட்டு இருக்கீங்க. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு எப்படிப்பட்ட ஒன்று? இந்த அரசு ஒரு பல்வேறு முனைகளில் தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான நிலையை 2009 எடுத்து வருகிறார்கள். அந்த தீர்ப்பு மேல்முறையீடுக்கு செல்லும்போது கூட அரசின் நிலையில் எந்த மாற்றமும் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இது தேவை என்ற கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் இந்த வாதம் ஏன் எடுபடாமல் போனது? இந்த தீர்ப்பு எந்த அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிறது? இதனால் என்ன பாதிப்பு வரும்? இப்போ இதுக்கு ஆக்சுவலாக மறுசீராய்வு மனு வந்து தமிழக அரசு சார்பாக தாக்கல் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷ காலம் ஆயிடுச்சு. 2 வருஷ காலம் ஆகி அது டிஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்த்து லிஸ்ட் ஆகி பெஞ்சுக்கு இன்றைக்கி தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக மாநில அரசு சார்பாக அந்த மறுசீராய்வு மனு கிட்டத்தட்ட 500 பக்கங்கள் கொண்டதை வாதத்தை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 500 பக்கங்கள் கொண்ட வாதத்தை இன்றைக்கி நீதிபதிகள் வந்து வெறும் 1.5 மணி நேரத்தில் அதோட ஆர்குமெண்ட்டை கேட்டுட்டு இந்த மறுசீராய்வு மனு வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அர்த்தம் எங்கே இருக்குது அப்படின்னா, உயர்நீதிமன்றத்தை பொறுத்தும் சரி, உச்சநீதிமன்றத்திலையும் சரி, கடந்த 10 வருட காலமாக நம்மளோட கோரிக்கைகளோட வெளிப்பாடை பலவிதமாக வச்சுட்டோம். இந்த ஜல்லிக்கட்டுனா என்ன, இது வந்து எதை சம்மந்தப்பட்டு நடக்குது, இதை மத வழிபாடு சம்மந்தப்பட்டு நடக்குது, கோவில் திருவிழாக்கள் சம்மந்தப்பட்டு நடக்குதுன்றதை தொடர்ந்து நம்ம வலியுறுத்திக்கிட்டே தான் வந்தோம். அது இந்த மறுசீராய்வு மனுவை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கிரவுண்ட்ஸ் ரெடி பண்ணி தான் 500 பக்கங்கள் கொண்ட ஒரு வாதத்தை தாக்கல் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதில் என்ன மெயினான பாயிண்ட் அப்படின்னா, இதை அவங்க வந்து நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் இதை வந்து சரியாக படிக்காமல், சரியாக பார்க்காம இந்த மறுசீராய்வு மனுவை வந்து
தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. ஆக்சுவலாக இந்த தள்ளுபடி செஞ்சதோட விளைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 வருஷ காலமாக ஜல்லிக்கட்டு நடக்காமல் ஏற்கனவே பல கிராமங்களில் வந்து திருவிழாக்கள் நின்று போச்சு. இந்த வருஷமாவது 2 வருஷம் முடிஞ்சிருச்சு, இந்த வருஷம் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடந்துரும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு மாத காலமாக மத்திய இணையமைச்சர் விருது பொன் ராதாகிருஷ்ணன் வந்து தொடர்ந்து எல்லா இடத்துலையும் அறிக்கை கொடுத்துட்டே வந்தார். இந்த தடவை கண்டிப்பாக மத்திய அரசு ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அவர் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து இப்போ ஒரு காளைகள் வச்சுருந்தவங்க 2 காளைகள் 3 காளைகள் வாங்கி வச்சிருக்கிற அளவுக்கு சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இருக்க ஒரே ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டு வந்து மாநில அரசு சார்பாக நம்ம தாக்கல் பண்ணியிருக்க அந்த மறுசீராய்வு மனு தான். அந்த மறுசீராய்வு மனு வந்து இன்றைக்கி டிஸ்மிஸ் ஆயிடுச்சுன்றப்ப டோட்டலாக ஒட்டுமொத்த தமிழக மக்களும் பயங்கரமான ஒரு தீலா துயரத்தில் ஆள்படுத்தப்பட்டுட்டாங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மறுசீராய்வு மனு போட்டு 2 வருஷம் கழித்து அந்த டிஃபெக்ட்ஸை கழித்து லிஸ்ட் பெஞ்சுக்கு வந்திருக்கு அப்படின்றத வந்து மாநில அரசு கொஞ்சம் துரிதமாக இதை வேகமாக வேலை பண்ணியிருக்கலாம். ஏன்னா 2014 கிட்டத்தட்ட மே 7 2014 வந்து ராஜேஷ் நீங்க சொல்றது 2 அம்சங்களை நீங்க முன்வைக்கிறீங்க. 14ஆம் தேதியோ 13ஆம் தேதியோ தமிழ்நாடு அரசு சார் ராஜேஷ் 2 அம்சங்களை நீங்க முன்வைக்கிறீங்க. ஒன்று, இந்த தமிழக அரசு முன்வைத்த மறுசீராய்வு மனு வந்து நமக்கு இருந்த ஒரு வலுவான ஆயுதம், ஒரு ட்ரம்ப் கார்டு. அதை வந்து நமக்கு ஜல்லிக்கட்டுக்கான அனுமதி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதில் இருந்தன, இதற்கான விஷயங்களை ஆராயாமல் எடுத்திருக்கிறார்கள் சொல்றீங்க. போகிற போக்கில் இன்னொரு கருத்தை சொன்னீங்க, இது மத உரிமை சம்பந்தப்பட்டது, மத வழிபாடு சம்பந்தப்பட்டது, கிராம கோயில் திருவிழாக்களோடு தொடர்புடையது அப்படின்ற கருத்தை சொன்னீங்க. அதே கருத்தை தமிழக அரசின் சார்பில் வாதாடிய மூத்த வழக்கறிஞர் நாப்டே முன்வைத்தார். ஆனால் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழர் திருவிழான்னு நம்ம தமிழ்நாட்டிலேயே அது இந்த தமிழக அரசின் கருத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் இதை ஏற்பார்களா அப்படின்றது கூட ஒரு கேள்விக்குரிய ஒன்று. ஏனென்றால் பொங்கல் என்பது ஒரு மதம் கடந்த தமிழர்களுடைய திருவிழா, கேரளத்தில் ஓணம் மாதிரி தமிழர்களுக்கான பண்பாட்டு திருவிழா இது அப்படின்ற ஒரு பார்வையை பலரும் கொண்டாடி வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. இது மத வழிபாட்டோட சம்பந்தப்பட்டது, மத சுதந்திரம். இது எந்த மதத்தையும் பின்பற்றுவது, மதம் சார்ந்த சம்பிரதாயங்களை நடத்தி கொள்வதற்கு அரசியல் சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய 25வது பிரிவின் கீழ் வழங்கியிருக்கக்கூடிய உரிமையை பயன்படுத்துவதற்கு எங்களை அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு தமிழக அரசு சொன்ன வாதம் சரியானதல்லன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் மத்திய அரசு உச்சநீதிமன்றம் இந்த வாதத்தை ஏற்க முடியாது, மத சுதந்திரத்தோடு நீங்கள் இதை தொடர்புபடுத்துவதை ஒப்புக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு உங்க பதில் என்ன? இல்லை, இதே உச்சநீதிமன்றம் தான் ஆடு மாடு வெட்டுறதுக்கு போன வருஷம் செப்டம்பர் மாதம் இது வந்து மத வழிபாடு பல 100 ஆண்டுகளாக தொன்று தொட்டு வர விஷயம், இந்த விஷயத்தை வந்து கண்ணை மூடிக்கிட்டு இதுக்கு தீர்ப்பு வழங்கிட முடியாதுன்னு சொல்லி எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதே உச்சநீதிமன்றம் தானே அதுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது எப்படி கொடுத்தாங்க? 1960 அனிமல் வெல்ஃபேர் ஆக்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 27ல் ரிலீஜியஸ் எக்ஸப்ஷன் ஒன்று உண்டு. ஸோ அதை மென்ஷன் பண்ணி ஏற்கனவே காட்டியிருக்காங்க, இப்போயும் அதை காட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக ஜட்ஜஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப கிளியர் தான். நம்ம சைடில் என்ன விதமான வாதங்களை வச்சாலும் அவங்க ஏற்றுக்க முதல்ல ரெடியாகவே இல்லை. அவங்க சைடில் அந்த வாதங்களை ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால், போன வாதத்தில் இதே ஜட்ஜி சொல்கிறாங்களே, ஏன் இந்த ஜல்லிக்கட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு வீடியோ கேமாக விளையாடக்கூடாதுன்றாங்க. ஸோ அப்போனா இந்த ஜல்லிக்கட்டை பற்றி அவங்களோட புரிதல் அவ்வளோதான். அவங்க கிட்ட நீங்க எந்த விதமான ஆர்குமெண்ட் வச்சாலும் அவங்களுக்கு வந்து அது புரியாது. அவ்வளவுதான். பிறகு எப்படி நீங்க வந்து தமிழக அரசு சரியான வாதத்தை முன்வைக்கல அப்படின்னு சொல்றீங்க? இந்த வாதத்தை தானே முன்வைக்கிறாங்க. அவங்க கேட்பது, நீங்கள் திருவிழான்ற பேர்ல சொல்றீங்க, கொண்டாட்டம் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றீங்க. திருவிழா கொண்டாட்டம் மகிழ்ச்சின்னா அங்க குரூயல்ட்டிக்கு இடம் இருக்கக்கூடாது, ஒரு பிராணியை துன்புறுத்துவது திருவிழாவா அப்படின்ற கேள்வியை நீதிமன்றமும் எழுப்புகிறது, அனிமல் வெல்ஃபேர் போர்டு சார்பாக பேசுறவங்க எழுப்புறாங்க. கண்டிப்பா இந்த வாதம் எழுந்தனால தான் இந்த ஜல்லிக்கட்டு 2006 பிரச்சனைக்கு வந்துச்சு. 2006 பிரச்சனைக்கு வந்து 2009 இதுக்கு வந்து ஒரு சட்ட வடிவம் கொடுத்து இந்த திருவிழாக்களில் நம்ம ஜல்லிக்கட்டு காளைகளை பயன்படுத்துகிறப்ப அதில் குரூவல்ட்டி வரக்கூடாதுன்றதுக்கு ஒரு சில கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம இவ்வளோ நாள் இதை நடத்திட்டு வந்துட்டு இருந்தோம். அதில் ஒரு சில கிராமங்களில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அந்த மிஸ்டேக்ஸ்னால தான் அது நின்று போனது காரணம். நம்ம வந்து கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணாமல் அதில் குரூவல்ட்டி இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. இது வந்து பல 100 வருஷமாக ஒரே ஒரு ஷேப்பாக போயிடுச்சு. இப்போ தான் இதுக்கு வந்து ஒரு சட்ட வடிவம் கொடுத்து ஒரு 3-4 வருஷமாக தான் நம்ம அதை
ஒழுங்காக ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருப்போம். இதுக்கு இன்னும் வந்து இதை வந்து 100% இதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது நம்மளுக்கு ஒரு ப்ரீத்திங் டைம் வேணும். ஸோ ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யுது, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஏதாவது ஒரு இடத்துல குரூவாலிட்டி நடந்திருக்கலாம். எந்த இடத்துல குரூவாலிட்டி நடந்திருக்கோ அந்த ஊரை தான் நீங்கள் வந்து பேன் பண்ணியிருக்கணும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டை நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து தப்பு இல்லை. யாரோ ஒருத்தர் செய்கிற தப்புக்காண்டி அந்த ஒட்டுமொத்த விளையாட்டு, அந்த ஒட்டுமொத்தமான அந்த மத வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை தடை பண்ணுறது எப்படி அது சரியாக போகும்? அது இதில் வந்து குரூவாலிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, குதிரை ரேஸில் குதிரை ஓடுது, கேட்டுக்கிட்டா ஓடுது, அதுக்கு எவ்வளோ ஸ்டெராய்டு போடுறாங்க, எவ்வளோ இதை யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. கேரளாவில் ஓணமில் எவ்வளோ நேரக்கணக்கில் யானைகளை வரிசையாக நிற்க வச்சு செய்கிறாங்க. அது மத வழிபாடு கிடையாதா? அதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? இதில் வந்து ரொம்ப கிளியராக இதில் வந்து ஜட்ஜஸை பொறுத்த வரைக்கும் சரி, அவங்களுக்கு பின்னாடி இதுக்கு வழக்கு தொடர்ந்துருக்க விலங்குகள் நல அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு காளைகளை அழிக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி திட்டம் இருக்கு. சரி, அதுக்கு பின்னாடி பிறகு பேசுவோம். திரு ஆவடிக்குமார், உங்களுடைய அரசு ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுப்போம் அப்படின்ற அடிப்படையில் நீங்க வாதிட்டீங்க. இதற்காக மறுசீராய்வு மனுவை உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போனீங்க. 2014 தீர்ப்பு வந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விசாரணைக்கு வந்தபோது முதல்கட்ட விசாரணையிலேயே இதை ஏற்றுக்கொள்ள மறுத்து நிராகரித்திருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவுன்னு பார்க்குறீங்களா? நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த தீர்ப்பை, திரு ஆவடிக்குமார்? இன்றைக்கு இந்த மறுசீராய்வு மனுவை தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்ததுக்கே காரணம் என்ன? இது ஏற்கனவே நமக்கு எதிரான பாதகமான தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தால் தரப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பை தந்த மனநிலையிலிருந்து இன்று வரை அவர்கள் மாறவில்லை என்பதுதான் இது காட்டுது. அவங்க தொடர்ந்து இது ஏதோ ஒரு குரூரமான விளையாட்டு அல்லது கொடுமையாக வனவிலங்குகளை பட்டியலில் இணைக்கப்பட்டிருக்கின்ற காளைகளை இவர்கள் கையாள்வதால் அதை கையாளுகின்றவர்களுக்கு பாதிப்பு வரும் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க மரியாதைக்குரிய ராஜேஷ் சொன்னதை போல இது வேறு ஏதோ நோக்கத்தோடு யாருக்கோ சலுகை செய்ய வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டின் பாரம்பரிய பண்பாட்டு ரீதியான விளையாட்டை இவர்கள் தடைப்படுத்த நினைக்கிறார்கள். இதில் அது கூட ஆண்டு முழுக்க ஜல்லிக்கட்டு யாரும் நடத்திக்கிட்டு இருக்கல, யாரும் ஜல்லிக்கட்டை ஒரு தொழிலாவோ அல்லது நாள்தோறும் செய்கின்ற ஒரு நடைமுறையாவோ இல்லை. இந்த விழா காலங்களில், அதுவும் குறிப்பாக அந்த அறுவடை காலங்களில் நம்முடைய பண்பாட்டு ரீதியாகவும் மத ரீதியாகவும் இதை கொண்டாடுகிறார்கள். இன்றைக்கு பல கோயில்களில் இந்த கோயில் திருவிழா நேரங்களில் இதை ஒரு விளையாட்ட திருவிழாவின் ஒரு மத ரீதியாக கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு சொல்றது, இந்த ஜல்லிக்கட்டை ஒரு இந்து மதம் சார்ந்த ஒரு பண்டிகையாக சுருக்குறீங்களா? இதுக்கு வந்து மதம் கடந்த ஒரு பண்டிகை பொங்கல் அப்படின்ற கருத்து, நாத்திகர்களும் இதை கொண்டாடுறாங்க, மற்ற மதத்தினரும் கொண்டாடுறாங்க அப்படின்ற கருத்தை மறுதளிச்சுட்டு நீங்க இது மதம் சார்ந்த சம்பிரதாயம் அப்படின்னு இதை குறுக்க பாக்குறீங்களா, அல்லது வழக்குக்காக நீங்க எடுத்திருக்கிற ஒரு உத்தியா? நான் சரியான வார்த்தைகளை தான் பயன்படுத்துறேன். மத ரீதியாகவும், அதாவது பண்பாட்டு ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் பாரம்பரிய ரீதியாகவும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதை ஒரு சில கோயில்களில் திருவிழாக்கள் கொண்டாடுகின்ற பொழுது அதன் ஒரு பகுதியாகவும் கொண்டாடுகிறார்கள். அதுவும் அதில் ஒரு பகுதின்னு தான் சொன்னேன் கூட, அது மட்டுமே காரணம் சொல்லலை. அதனால் இது வந்து நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்த முறை, அதை அவர்கள் தொடர்ந்து ஒரு பாரம்பரிய ரீதியாக கொண்டாடிட்டு வந்த ஒரு விழாவை இன்றைக்கு எந்தவித நியாயமான காரணமும் இல்லாமல் தடுப்பதற்கு இன்றைக்கு சிலர் முயற்சிக்கிறார்கள். அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் தொடர்ந்து உதவி செய்து வருகிறது. இதை தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு இதே வேறொரு வழக்கில் கூட சொன்னாங்க, இது வனவிலங்குகள் பட்டியல் இதை சேர்த்து வச்சுட்டு எப்படி அதை வச்சு கொண்டாடுவீங்கன்னு சொன்னாங்க. அதே மனநிலையில தான் இன்னைக்கு இந்த தீர்ப்பு இருக்கு. இதை பற்றி மரியாதைக்குரிய ராஜேஷ் சொன்னதை போல 50க்கும் மேற்பட்ட பக்கங்கள் தரப்பட்டிருக்கு. அதை படிச்சு கூட பார்க்காம அதை மறுபரிசீலனைக்கே நாங்கள் அனுமதிக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். அவங்க மறுபரிசீலனை செய்ய மாட்டோம் சொல்றாங்க. அந்த தீர்ப்பை இவ்வளவு நாள் கழிச்சு அதை இன்னைக்கு அதை விசாரணைக்கு வந்த உடனே அதை நாங்கள் விவாதிக்க விரும்பல, மறுபரிசீலனை செய்ய விரும்பல, இதை நாங்கள் வந்து இதை எடுத்த முடிவான முடிவு என்ற நோக்கத்தில் அவர்கள் இன்றைக்கு அந்த தீர்ப்பை தந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் என்பது
தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை பற்றியோ அல்லது தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றியோ தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை பற்றியோ தமிழ்நாட்டு மக்களுடைய கலாச்சார பாரம்பரிய மத உணர்வுகளை பற்றியோ கவலைப்படாமல் உச்சநீதிமன்றம் வேறு சிலர் கொண்டு வருகின்ற முயற்சிக்கின்ற நடைமுறைகளுக்கு பலியாகி இருக்கிறதோ என்ற சந்தேகம் பாமர மக்கள் மத்தியிலே வருகிறது. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை அழிப்பதற்கு முயற்சிக்கின்றவர்களுக்கு உச்சநீதிமன்றம் துணையாக போய்விடுமோ என்ற அச்சம் இன்றைக்கு நாட்டு மக்களிடத்தில் வந்திருக்கிறது. திரு ஆவடிக்குமார், நீங்க அப்படி சொன்னாலும் உங்கள் அரசின் மீதான குற்றச்சாட்டாக இருப்பது இந்த அரசு சரியாக வாதிடவில்லை, வலுவான வாதங்களை எடுத்து முன்வைக்கவில்லை. அது லேசாக ராஜேஷும் கூட அந்த கருத்தை மறைபொருளாக சொல்ல வந்தார். டிஃபெக்ட்ஸோட அந்த அஃபிடவிட்டை முதல்ல தாக்கல் பண்ணாங்க, பிறகு அதை சரி செய்து பிறகு ஆவணங்களை எல்லாம் கொடுத்தார்கள்னு. 2014 வந்த தீர்ப்புக்கு இன்றைக்கு தான் விசாரணைக்கே எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைமை வந்திருக்குன்னு சொன்னார். அரசின் சார்பில், தமிழக அரசின் சார்பில் வலுவான வாதங்கள் முன்வைக்கப்படவில்லை அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு உங்கள் பதில் என்ன? இல்லை, நீங்கள் அதே மரியாதைக்குரிய ராஜேஷ் அவரே சொன்னார், தமிழ்நாடு அரசாங்கம் வலுவான வாதங்களை, முறையான வாதங்களை, தேவையான தகவல்களை வைத்தது. ஆனால் அந்த வாதங்களை பரிசீலிக்கவில்லை, விவாதிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு தானே அந்த வழக்கே அவங்க பரிசீலிக்க எடுத்தாங்க. இதை ட்ரையல் நடக்கலையே, ஒரே நாளில் அவங்க அதை ஏற்றுக்க முடியாதுன்ற உத்தரவையே போட்டாங்க. அதனால் வாதிக்கின்ற சூழல் வரவே இல்லையே. வாதங்களை எடுத்து வைத்து அந்த வாதங்கள் மீது அவர்களுடைய கருத்துக்களை எதிர்த்தரப்பினர் சொல்லி அதற்கு பிறகு ஒரு ட்ரையல் தொடர்ந்து நடந்து ஒரு முடிவு வந்திருந்தால் நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்கக்கூடும். ஆனால் இன்றைக்கு அவர்கள் வாதிக்கவே விரும்பவில்லை. வாதமே இந்த அடிப்படையே தவறு என்ற பொருளில் அவர்கள் இன்றைக்கு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு முறையாக இதை செய்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசாங்கம் தன்னுடைய கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் தந்த உத்தரவு முறையாக இருக்கிறது என்று அவர்கள் சொன்னால் கூட அந்த உத்தரவு இந்த வனவிலங்குகள் பட்டியலில் இருக்கின்ற ஒரு விலங்கை நீங்கள் எப்படி மக்களிடத்தில், பொதுமக்கள் கூடுகின்ற இடத்தில் கொண்டு வருவீர்கள் என்ற கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுப்புகிறது. அதை மாற்றுவதற்கு மத்திய அரசாங்கம் முன்வரவில்லை. இன்றைக்கு கூட காளைகளை வனவிலங்குகள் பட்டியலில் சேர்த்திருக்கிறார்கள். சேர்த்தது அன்றைக்கு மத்தியில் இருந்த காங்கிரஸ் திமுக அரசாங்கம். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் அதை மாற்றுவதற்கு முயற்சிக்காமல் இன்னும் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு செய்கின்ற வாதங்களில் அந்த காட்சிப்படுத்துகின்ற வனவிலங்குகள் பட்டியலில் அது இருக்கின்ற காரணத்தால் தடையாக இருக்கிறது. அதை நீக்கினால் இந்த பிரச்சனையே தீர்ந்துவிடும். அதை கூட மத்திய அரசாங்கம் செய்ய முன்வரவில்லை. அதைத்தான் உச்சநீதிமன்றம் அடிக்கடி சுட்டி காட்டுகிறார்கள். காளையை ஒரு வீட்டு விலங்காக மாற்றினால் இந்த பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பில்லை. எனவே காளைகளை வனவிலங்குகள் பட்டியல் வைத்துக் கொண்டு இப்படி நாம் கேள்விகளை எழுப்புகின்ற பொழுது, நம்முடைய விருப்பங்களை தெரிவிக்கின்ற பொழுது உச்சநீதிமன்றம் இது போல முரண்படுவது, உச்சநீதிமன்றம் இதை ஒரு சாதகமாக வைத்துக் கொண்டு நமக்கு எதிரான தீர்ப்பை தருவது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சரி, மாநில அரசு மத்திய அரசின் மீது கை காட்டுகிறது அப்படின்ற அளவில் இதை புரிஞ்சுக்கிறேன். கொலப்பன், இவங்க முன்வைத்த இருவருடைய பார்வை, ஒன்று நீதிபதிகளுடைய மனநிலை, இதை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். இது ஒரு கொடூரம் அப்படின்ற பார்வையிலிருந்து தான் பார்க்குறாங்க. இதற்கு பின்னால் வேறு அம்சங்கள் இருக்கிறது, பாரம்பரியமாக நடந்து வந்திருக்கிறது, தமிழர்களுடைய கலாச்சாரத்தோடு ஒன்றி வந்திருக்கிறது, பல நூற்றாண்டு காலமாக நடந்து வந்திருக்கிறது அப்படின்ற இந்த அம்சங்களை எல்லாம் அவங்க ஒரு ஆழமாக பார்க்க நீதிமன்றம் தவறுகிறது. அதுக்கு அந்த நீதிபதிகளுடைய மனநிலை அதற்கு ஒரு காரணம். ஒரு எலிட் மைண்ட் செட்டிலிருந்து இதை பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நானும் ஒரு மிருகங்கள் ஆர்வலன், ஒரு பிராணியை விரும்புகிறவன், நாயை விரும்புகிறவன், எல்லாம் விரும்புகிறவன். ஆனால் நான் ஒரு ஜல்லிக்கட்டுவை நான் முழுமையாக ஆதரிக்கவில்லை என்றாலும் இது ஒரு மேல்தட்டு வர்க்கத்தினுடைய கருத்து என்பதில் நிச்சயமாக அதை மறுக்க முடியாது. ஏன்னா நாயெல்லாம் கொல்றீங்கன்னு சொல்கிறாங்கல்ல, நாயை கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த ஏன்னா சொல்லணும், அவங்க யாருமே நாயை வீட்டில் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஐயோ நாயை கொண்டு விட்டான்னு சொன்னாங்க, திருவள்ளுவர் நாயெல்லாம் கொண்டு விட்டான்னு. ஆனால் அவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு நாயாவது கொஞ்சம் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு நாய் எடுத்துங்கன்னா வச்சுக்கணும். அந்த ஒரு மனநிலை. இது கடைசியில் இந்த நாய் தெருநாயால் கடிக்கப்பட்டு சாவுறது யார் அதிகமாக இருப்பான்னு பார்த்தோன்னா தெருவில் இருக்காது. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் தெரியாது, நாய் கடிச்சிருக்கும், ரேபீஸ் வந்திருக்கும். இது ஒரு மேல்தட்டு மனம் இருக்குது. விலங்குகளை காப்பாற்ற வேண்டும் அந்த ஒரு 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 ஃபேஷன் இருக்குங்கிறதையும் அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. எல்லா விலங்குகளையும் பாதுகாக்கணும். ஆனால்
இதில் நானும் ஜல்லிக்கட்டே வேண்டான்னு சொல்கிறேன் வந்து. ஏன்னா எதுக்கு போட்டு நீங்கள் வீரம், அந்த தமிழருடைய வீரம் விளையாட்டு அந்த பார்வையிலேருந்து நான் பார்க்குறது அதை விரும்பலை. ஆனால் நான் மெதுவாக என்னுடைய கருத்துக்களை நான் மாற்றிக்கொள்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு ஜல்லிக்கட்டுக்காக பயன்படுத்தப்படும் காளைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒரு 2 ஆண்டுகளாக அது குறித்து நான் தொடர்ந்து அது தொடர்பாக அந்த ஈடுபட்டிருப்பவர்கள், அந்த மாடுகளை குறித்து ஆராய்ச்சி செய்திருப்பவர்கள், இவங்களோடெல்லாம் பேசும்பொழுது அந்த மருத்துவத்துறையில், அந்த கால்நடை மருத்துவத்துறையில் இருப்பவர்கள், அந்த உயிரியலாளர்கள், இவங்களெல்லாம் சொல்லக்கூடிய கருத்து, அவங்களும் யார் வந்து இது வேண்டான்னு சொல்லுவங்களை விடலாம் தீவிரமான அனிமல் லவர்ஸ். அவங்க வந்து எனக்கு ஆச்சரியத்து முறையில் ஜல்லிக்கட்டு வேணுங்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்திய மனநிலைமையில் வந்து மாட்டுக்கறி சாப்பிடுறது என்பது இன்னும் உங்களுக்கு அது ஒரு ஒரு கீழ்த்தரமாக பார்க்கப்படுது இல்லையா? நீ மாட்டுக்கறி திங்கிற பையன் அந்த மாதிரியான இந்த மாதிரி இல்லை. அப்போ பாலுக்காக நாம் கலப்பின மாடுகளை வந்து நிறைய நம்ம ஊருக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். அதனால் நாட்டு மாடுகளுக்கு வந்து பசுவுக்கு பயன்படுத்துறதும் போயிடுச்சு, கறிக்காக மாடு வளர்க்குறதுங்கிறதும் ஒரு தனியாக ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழலில் காளை மாடை, அதுவும் காயடிக்கப்படாத மாடுகளை எதுக்கு மட்டும் வச்சுருந்தாங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா வேறு எதுக்கும் காயடிச்சிட்டாலும் அல்லது நீங்கள் வண்டிக்கு யூஸ் பண்ணணும் அல்லது உழ போயிடணும். இப்போ என்னுடைய ஒப்பீனியன் எப்படி வரும்னா, ஜல்லிக்கட்டு வேண்டாம் என்று நினைத்தாலும் ஜல்லிக்கட்டு ஒன்று தான் இன்று இருக்கிற நிலைமையில் தமிழகத்தில் உள்ள காளைகள்லாம் சொல்லணும்னா புலிக்குளம் காளைன்னு சொல்கிறாங்க, காங்கேயம், ஆலம்பாடி, பர்கூர், உம்பளாச்சேரி. இதில் பார்த்தீங்கன்னா ஆலம்பாடியிலலாம் எனக்கு தெரிஞ்சு 200 300 வரைக்கும் தான் காளை இருக்குன்னு சொல்கிறாங்க. மொத்த மாடே சொல்கிறாங்க. இதுகளெல்லாம் இங்கே இயற்கையாகவே உருவாகி வளர்ந்த மாடுகள். இப்போ இதை அதுக்கு நம்ம ஜல்லிக்கட்டு நடத்தி தான் பாதுகாக்க வேண்டுமாங்கிற கேள்வியை கூட ஒருத்தர் எழுப்பலாம். ஏன் உங்களுக்கு மாட்டுக்கு மேலே இவ்வளோ அக்கறை இருந்தால் நீங்கள் வச்சிங்கன்னா எல்லாம் அவ்வளோ ஈஸியாக சொல்லணும். அவனுக்கு ஏதாவது ஒரு வேணும் இல்லையா, ஒரு இன்சென்டிவ் வேணும். நான் இதை வச்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு இன்சென்டிவ் வேணும், அப்போ அவன் நான் ஜல்லிக்கட்டை சொல்லி நான் வச்சுக்கிறேன்னு வைக்கிறான். அல்லது அரசு ஏதாவது முன் வந்து இதுகளை பாதுகாக்க வேணும். அது வராத வர பட்சத்தில் இந்த ஜல்லிக்கட்டு தேவையா, இது வந்து காளைகளை காப்பாற்றும் பட்சத்தில் அது தேவைங்கிற நான் உணர்கிறேன். ஆனால் அந்த மேல்தட்டு மனோபாவம் இருக்கிறது என்பதை அது ஒரு மாதிரியான எலைட்டு, ஐயோ நாயை கொள்றாங்க, அதை கொள்றாங்க, இதை கொள்றாங்க. ஆனால் எவனும் வந்து வயல் அழிகிறத பற்றி பேச மாட்டான். இங்கே வந்து அனிமல்ஸ் வந்துருச்சுங்க. ஏன்னா நீ எல்லாம் காட்டில் போய் பெரிய பங்களாவில் கட்டி போட்டுருச்சுன்னு ரோட்டில் உள்ளவனா கட்டி வச்சிருக்கிறான். உங்கள் சிட்டியில் பணம் இருக்கிறவங்க போய் நீங்கள் ஃபாரஸ்ட்டில் போய் வீடை கட்டிடுறீங்க, அனிமல்ஸுடைய ஹேபிட்டேட்டை அழிக்கிறீங்க, இங்கே வருது. ஆனால் வந்து அனிமலை அட்டாக் பண்ணாதீங்கன்றீங்க. இதுதான் ப்ராப்ளம். அது ஜல்லிக்கட்டு எதிர்ப்பாளர், ஜல்லிக்கட்டு தேவையில்லை, அது ஒரு கலாச்சார விழா, வீர விளையாட்டு அப்படின்ற அம்சங்கள்லேருந்து நீங்கள் அதை பார்க்கல, அதை நீங்கள் ஏற்கலை. அதற்கான காலம் மாறிவிட்டு நினைக்கிறேன். வீர விளையாட்டுன்னா நீங்கள் வீரத்தை நம்ம வரையறுக்கிறது, நான் இப்போ ஏற்கனவே உங்கள் விவாதங்களை சொல்லியிருக்கேன். வீரம் வந்து இன்று கொள்கை சார்ந்து வந்துடுங்க. நான் ஒரு நக்சலைட்டு, ஒரு கம்யூனிஸ்ட் ஃபாலோவராக இருக்கலாம், ஒரு தீவிரவாத நக்சலைட்டாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சித்தாந்தத்தின் மேலே வேட்கை கொண்டவனாக இருக்கலாம். எனக்கு ஒரு சின்ன துப்பாக்கி பேரும் 10 பேரை நான் ஒரு இராணுவமோ அல்லது பெரிய ஆயுதங்களை வைத்திருக்கிறவர்களோ எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. ஏன்னா எனக்கு கொள்கை எனக்கு வீரம் கொடுக்குறது, அல்லது எனக்கு என் சித்தாந்தம் எனக்கு வீரத்தை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு பாக்கெட்டில் நான் இந்த காளையை வச்சு தான் என் வீரத்தை நீங்கள் நிர்ணயிக்கணும்னா, உடல் ரீதியாக வேணால் எனக்கு அது வீரத்தை கொடுக்கலாம். மன ரீதியான மன ஊக்கம் இல்லாதவன் நீங்கள் என்ன செய்திட முடியும்? அதனால வீர வரையரம்பு அதுக்குள்ளே நான் வர்றதுக்கு நான் விரும்பலை. ஆனால் இன்று மிருகங்களை விரும்புகிறேன் என்ற பொருளில் அதுகளை பாதுகாக்க வேண்டும் என்ற தீவிரமாக கருதுகிறோம் என்ற பேரில் ஜல்லிக்கட்டு உதவும் பட்சத்தில் அதை ஆதரிக்க நான் தயாராக இருக்கிறேன். அது ஒரு பிரச்சனையில் ஒரே பார்வை தான் தொடர்ச்சியாக வச்சிருக்கணுன்றது அவசியம் இல்லை. நான் மாத்தின எனக்கு சொல்றாங்க, திறந்த மனதோட ஒன்றை அணுகணும் அப்படின்ற ஒரு அளவில் உங்களுடைய கருத்தை நான் பார்க்கிறேன். திரு நித்யானந்தம், 2 அம்சங்கள். ஒன்று, இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு. இந்த தீர்ப்புன்றது ஒரு பின்னடைவு. இந்த ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் அப்படின்ற அணியினருக்கு, அதை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு. மத்திய அரசு மாற்றவில்லை, மத்திய அரசு முயற்சிக்கவில்லை அப்படின்ற கருத்தை திரு ஆவடிக்குமார் போன்றவர்களும் முன்வைக்கிறாங்க. இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, இந்த கடந்த ஆண்டு நடக்கலை, இப்போது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடர்ச்சியாக இது நடக்கும், இந்த ஆண்டு நடக்கும், நடப்பது உறுதி அப்படின்லாம் சொன்னார். கடந்த ஆண்டும் அதே உறுதியை தந்தார்கள், ஆனால் அது நடக்கலை. நீதிமன்றம் அதற்கு ஒப்புக்கொள்ளாமல் போயிடுச்சு. இப்போ இதுவரையிலும் நீதிமன்றத்தில் நடந்த மொத்த வழக்குகளில் கடந்த மாதம் அதற்கு முன்னாடி நடந்தது எதுலேயுமே வைக்கப்பட்ட வாதங்களை நீதிமன்றம் திருப்திகரமாக ஏற்றுக்கொண்டது மாதிரி தெரியல. எல்லாத்துலேயுமே நீதிமன்றம் கொஸ்டின் தான் பண்ணிகிட்டு இருக்கு. நீண்ட காலத்தில் காலமாக நடக்குது அப்படின்னா அனுமதிக்கலாமா, நீண்ட காலமாக வேறு விஷயம், தப்பான விஷயம் நடந்திருக்கு, குழந்தை திருமணம் நடந்திருக்கு, அதை நம்ம அனுமதிக்கல இல்லையா அப்படின்னு எதிர்கேள்விகள் தான் நீதிமன்றம் தொடர்ந்து எழுப்பிட்டு வருது.
இதில் மத்திய அரசு இணைப்பு காட்டவில்லை அப்படின்ற கருத்து ஒன்று. இன்னொன்று, ராஜேஷ் சொன்னது பொன் ராதாகிருஷ்ணன் அளித்த வாக்குறுதியின் பேரில் ஒரு காலை வைத்திருந்தவர்கள் கூட 2-3 வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அவர்களெல்லாம் இப்போது பெரும் ஏமாற்றத்துக்கு ஆளாயிருக்காங்க அப்படின்ற பார்வை வைக்கிறாங்க. நம்பிக்கை வையுங்கள் அப்படின்ற கருத்தை மட்டும் திரு ராதாகிருஷ்ணன் சொல்கிறார். இப்போ இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை கொள்ளலாமா? இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடக்கும், அதில் எந்தவித ஐயமும் வேண்டாம். கடந்த ஆண்டு நடந்திருக்க வேண்டும். சற்று தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒரு பண்பு இருக்கிறது, தமிழகத்திற்கென்ற ஒரு பண்பு இருக்கிறது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், நீதிமன்றத்தை மதிக்க வேண்டும், இப்படியெல்லாம் நாம் அப்படி தான் வளர்ந்திருக்கிறோம். தமிழகம் வடக்கை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் நிச்சயமாக சட்டம் ஒழுங்கை மதிக்கின்ற தென் மாநிலங்கள் எல்லாமே அப்படித்தான் இருக்கிறது. நான் இதை குற்றச்சாட்டாக சொல்லவில்லை. தொடர் வண்டியில் செல்லும்பொழுது கூட பயணச்சீட்டை அதிகம் பெறுவது தென்னிந்தியாவிலே தான் என்று குறிப்பு சொல்லுகிறது. ஆக சட்டம் ஒழுங்கை மதிக்க வேண்டும், நீதிமன்றத்தை மதிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே வளர்ந்தவர்கள் இந்த தமிழர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் கடந்த ஆண்டு எப்படியும் நமக்கு கிடைத்துவிடும் என்று சொல்லி கடைசி நேரத்தில், இறுதி நேரத்திலே நீதிமன்றம் தடை விதித்த போது கூட இதை எதிர்க்க வேண்டாம் என்று விட்டுவிட்டார்கள். மன உளைச்சலோடு அதை விட்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள் நம் நாட்டில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா இது மாதிரி பகுதிகளிலே கிருஷ்ண ஜெயந்தி என்று உரியடி விழா இருந்தது. அந்த விழாவிலே குறிப்பிட்ட உயரத்திற்கு மேலே அந்த உரியடி நடக்கக்கூடாது என்று நீதிமன்றம் நமக்கு தீர்ப்பளித்தது. அந்த தீர்ப்பினை நம் நாட்டினுடைய மற்ற பகுதி மக்கள் மதித்தார்களா? அது அவர்களுடைய உரிமை என்று சொல்லி சிவசேனாவும் உத்தரப்பிரதேசத்திலும் ஹரியானாவிலும் 74 அடி உயரத்திற்கு உரியடியை நடத்தினார்கள். நம்மால் என்ன செய்ய முடிந்தது? அரசாங்கத்தால் என்ன செய்ய முடிந்தது? எனவே நம்முடைய அந்த கலாச்சாரத்தில் இருக்க இப்போ நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டு நடந்திருக்கணும், தீர்ப்பை மீறி தீர்ப்பை மதிக்காம நாம நடத்தி இருக்கணும். மதிக்காம என்ற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். மதிக்காமல் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாம நடத்தி இருக்கணும். என்ன நடந்திருக்கிறது? நான் நடந்ததை சொல்லுகிறேன். வடநாட்டிலே நமக்கு என்ன தீர்ப்பை மதிக்கல, சட்டத்தை மதிக்கல, நாமும் மதிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? இந்த முறை நிச்சயமாக அதற்கான அனுமதி கிடைக்கும். கிடைக்கவில்லை என்று சொன்னால் யார் யார் எல்லாம் இந்த ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அரசியல் கட்சி, பொதுநல ஆர்வலர்கள் யாராக இருந்தாலும் அதற்கான ஆதரவு தெரிவித்து நாம் நடத்தியே ஆக வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சட்ட திருத்தத்தை கொண்டு வராமல் நோட்டிஃபிகேஷன்லையும் அந்த பட்டியலை காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலிருந்து காளையை அகற்றாமல் காளையை வைத்து கொண்டே பிஜேபி அரசு காளை அந்த பட்டியலிலே இருக்கிறது. ஆனால் ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் அனுமதிக்கலாம் அப்படின்னு போட்ட அந்த நடைமுறை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சிக்கல். அவர்கள் ஒன்று நோட்டிஃபிகேஷனில் காளைகளை காட்சிப்படுத்தக்கூடாத பட்டியலிருந்து நீக்கி இருக்க வேண்டும், அப்படியும் நீக்கலை. சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும், அந்த சட்டத்தையும் திருத்தலை. இல்லை, தவறாக சொல்கிறீங்க. ஜனவரி 7ஆம் தேதி, ஜனவரி 7 இதை நீங்கள் சொல்கிற அந்த கெசட் இதுதான். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாடு புல் ஃபைட் அந்த அந்த அதற்கும் புல்லக் ரேஸ், காட் ரேஸ் சொல்கிறோமே, இந்த ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய எருது, அதாவது காளைகளை அந்த விலங்கு பட்டியலிருந்து, நீங்கள் தடை செய்யப்பட்ட விலங்கு பட்டியலிருந்து நீக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார்கள். இல்லை, இதுதான் நீங்கள் சொல்கிற கெசட்டு. இதில் வந்து 6 விலங்குகள் இருக்கின்றன. அதில் கரடி, குரங்கு, புலி, சிங்கம், சிறுத்தை, காளை. காளை அது நீக்கல, அந்த காளையை நீக்கவில்லை, அந்த பட்டியலோட தான் வச்சிருக்கிறாங்க, சிங்கம், புலி, சிறுத்தையோட வைத்து. ஆனா ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு அனுமதிக்கிறோம், அதுக்கு மட்டும் அனுமதிச்சுக்கலாம். விலக்கு எக்ஸெப்ஷன், அதுல இருந்து மட்டும் விலக்கு, அந்த பட்டியல்ல இருந்து அகற்றல. இல்லை, அது அகற்றப்பட வேண்டும். இந்த முறை சட்ட திருத்தங்கள், அதில் சில திருத்தங்கள் கொண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பொன் ராதாகிருஷ்ணன் கடந்த முறையிலே சொன்னார்கள், செய்யவில்லை, முடியவில்லை. எப்படி எப்போ கொண்டு வருவாங்கன்னு கேளுங்க சார். என்ன எப்படி கொண்டு வருவாங்க? குளிர்கால கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிருச்சு, எப்படி கொண்டு வருவாங்க? எது கேட்கிறாரு? குளிர்கால கூட்டத்தொடரே ஆரம்பிச்சிருச்சு, எப்போ இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருவாங்க? இந்த பில் பாஸ் ஆகுதா? ஒரு விஷயம் சொல்றேன், கோர்ட் ஆர்டர் வந்திருக்கனால அந்த அரசு நிச்சயமா செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ள இருக்கு. இந்த கூட்டத்தொடரில் என்னென்ன விவாதிக்கப்படலாம் என்ற கருத்தை ஆளுங்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டு இருக்கலாம். ஆனால் தனிநபர் மசோதா கொண்டு வருவதற்கு எந்த தடையும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களே தனிநபர் மசோதாவை கொண்டு வரலாம். இங்கே சட்ட திருத்தத்தை இந்த கூட்டத்தொடர் நடக்குமான்றதே தெரியும். ஏன்னா இன்னைக்கே
கூட்டத்தொடரோட முதல் நாளே பயங்கர அமளி. 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுக்கு பயங்கர அமளி. இந்த ஃபுல் குளிர்கால கூட்டத்தொடரை நடத்த விடக்கூடாதுன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் கங்கணம் கட்டியிருக்காங்களே. எப்படி இதுல ஜல்லிக்கட்டுக்கு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணுவாங்க? மாற்று வழியை அரசு கண்டுபிடிக்க வேண்டும், செய்வார்கள். அப்படி செய்யவில்லை. மாற்று வழியை செய்யறோம் சொல்லி செய்யவில்லை. சட்டத்தை கால அவகாசம் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த முயற்சியை ஏன் நம்ம வந்து ரிவ்யூ பெட்டிஷன், நீங்க இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பா கொடுத்த நோட்டிபிகேஷனுக்கு அனிமல் வெல்ஃபேர் போர்ட் சார்பா வாங்கின ஸ்டே வாங்கி கிட்டத்தட்ட 9 மாசம் ஆச்சு. 9 மாசமா ஏன் இந்த கேஸை துரிதப்படுத்தல? 9 மாசமா ஏன் இந்த நீதிமன்றத்திலே தடை இருக்கிறது? விசாரணை இருக்கின்ற பொழுது நாம் அதை எப்படி செய்ய முடியும்? நம்ம காத்திருக்கணும். இன்றைக்கு தானே நீதிமன்றத்திலே வந்து வழக்கை ஏன் துரிதப்படுத்தலன்ற கேள்வி இருக்கு. நம்ம ஒரு இடைவெளி. நீதிமன்றத்தில் தடை இருக்கும்போது எப்படி நீங்க நோட்டிபிகேஷன் கொடுத்தீங்க? நீதிமன்றத்தில் திரு ராஜேஷ், இதுல அடிப்படைகள் சிலவற்றை பேச வேண்டியது இருக்கு. ஒன்று, நீங்க சொன்னதுல காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலிருந்து காளையை அகற்றி இருக்கணும். ஆனால் அப்படி அகற்றாம விலக்கு மட்டும் அளிச்சிருக்காங்க. இந்த ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம், ரேக்லா ரேஸுக்கு வந்து மற்ற ஊரில் பயன்படுத்தி கொள்ளலாம்னு விலக்கு மட்டும் அளிச்சிருக்காங்க. அந்த நடைமுறையே தவறு அப்படின்னு சொல்ற ஒரு ஆர்கியூமெண்ட்டு வைக்கப்படுது. பாமக நிறுவனர் ராமதாஸ் சொல்றது என்னன்னா, இதை வந்து சட்ட திருத்தம் கொண்டு வந்திருந்திருக்கணும். அப்படி சட்ட திருத்தம் கொண்டு வந்திருந்தால், நீக்கி சட்ட திருத்தம் கொண்டு வந்திருந்தால் ஒருவேளை நீதிமன்றத்தின் பார்வை வேறாக இருந்திருக்கும் அப்படின்ற கருத்தை சொல்றார். அதாவது பிராணிகள் வதை செய்யக்கூடிய அதற்கு எதிரான அமைப்பு, விலங்குகள் ஆர்வலர்களை திருப்திப்படுத்துறதுக்கு ஒன்றை செய்கிறாங்க, தமிழ்நாட்டு ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களை திருப்திப்படுத்துறதுக்கு இன்னொன்றை செய்கிறார்கள். இந்த முரண்பாடு தான் இந்த சிக்கலுக்கு காரணம்ன்ற பார்வை வைக்கிறாங்க. இப்போ அந்த வழக்கு இன்னமும் அப்படியே இருக்கிறது. அதாவது தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த 2009 சட்டம், அந்த சட்டம் செல்லாது, ஜல்லிக்கட்டு நடத்தலாம்ன்ற சட்டம் செல்லாதுன்னு ஆயிடுச்சு. ஆனால் கடந்த ஜனவரி 7ஆம் தேதி போட்ட நோட்டிஃபிகேஷன், மத்திய அரசினுடைய அறிவிக்கை, அரசிதழில் வந்த அறிவிக்கை மீதான தடை இருக்கு. அதனுடைய இறுதி தீர்ப்பு வரல. இப்போ இறுதி தீர்ப்பு சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு? இதுல எங்க கோளாறுன்னு நினைக்கிறீங்க ராஜேஷ்? இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் மேலே போட்ட கேஸில் நானும் ஒரு பெட்டிஷனர் இருக்கேன். அதில் ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஒன்று, நான் ஒன்று, மற்ற எல்லாமே அனிமல் வெல்ஃபேர் போர்டு தான். இது தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக கவர்மெண்ட்டு நானும் மட்டும் தான் அதில் பெட்டிஷனராக இருக்கும். அந்த கேஸ் வந்து டிசம்பர் 1க்கு ஒத்தி வச்சுட்டாங்க. இப்போ அந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்பயும் ஒன்றும் காலதாமதம் இல்லை. அனிமல் வெல்ஃபேர் போர்டு அப்படிங்கிறது அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கீழே இயங்குகிற சாதாரண ஒரு அட்வைசரி பாடி. அவங்கக்கிட்ட ஒப்பீனியன் வாங்கி அந்த காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலேருந்து காளைகளை நீக்கிட்டு இந்த கேஸுக்கு அடுத்த இயரிங்க்கு போனோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ப்ராப்ளம் சால்வ். இப்போ என்ன அப்படின்னா, ஜட்ஜஸோட புரிதலும் எப்படின்னா, இந்த விலங்குகளை காட்சிப்படுத்தக்கூடாது, எப்படி நீங்கள் காட்சிப்படுத்துனீங்கன்னு கேட்குறாரு. அவ்வளோதான். அதில் அங்கே தான் இஷ்யூவே இருக்குது. நீங்கள் அதை எப்படி காட்சிப்படுத்தி நீங்கள் வித்த காட்டி அதில் எப்படி நீங்கள் வந்து அதை வந்து எப்படி நீங்கள் மனிதன் வந்து என்டர்டெயின் பண்ணீங்கன்னு தான் அதுதான் கொஸ்டின். ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. இப்போ அந்த காட்சிப்படுத்தக்கூடாத பட்டியலேருந்து காளைகளை நீக்கிட்டாங்க அப்படின்னாவே நம்மளுக்கு 95% ப்ராப்ளம் சால்வ். அவ்வளோதான். நேராக இது கோர்ட்டுக்கு போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தான் தீர்ப்பாகும். ஒரே ஒரு பாயிண்ட் தான் திரும்ப திரும்ப கொண்டு போயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம், இதில் என்ன ஒரு கிளாரிட்டி வர வேண்டியது இருக்குன்னா, ஒரு சட்டம் இருக்கு, 1960ஆம் ஆண்டு பிராணி வதை தடுப்பு சட்டம். அந்த சட்டத்தின் கீழே இந்த நோட்டிஃபிகேஷன் சொல்றாங்க. அந்த சட்டத்தின் கீழே சொல்றப்ப காளையை காட்சிப்படுத்தக்கூடாத பட்டியலிருந்து நீக்கி இருக்கணும். ஆனால் அரசாங்கம் நீக்காம விலக்கு மட்டும், ஜல்லிக்கட்டுக்கு விலக்கு தர்றோம், காளை அந்த பட்டியலில் தொடரும் அப்படின்ற நிலையை கடந்த ஜனவரி 7 ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக எடுத்தது. அந்த நிலைப்பாடு தவறுன்னு சொல்ல வரீங்களா? நோ, அது கரெக்டு தான். ஏன்னா 1960 ஆக்டில் செக்ஷன் 27 ரிலீஜியஸ் எக்ஸப்ஷன் உண்டு. அதை பேஸ் பண்ணி தான் ஆடு மாடுகள் வந்து கோயிலில் வெட்டுறதுக்கு வந்து பர்மிஷனே கொடுத்துருக்குறாங்க. அந்த ரிலீஜியஸ் எக்ஸப்ஷனுக்கு தான் நம்ம வந்து கேட்குறது. அதாவது மத ரீதியான விலக்கு கேட்டோம். அதில் இதுக்கு ஜல்லிக்கட்டு காளையை அதில் மத ரீதியான விலக்கு கொடுத்து ஜல்லிக்கட்டு காளையை நீக்குங்கன்னு நம்ம கேட்டிருக்கோம். அதில் அந்த இடத்துல அந்த கிளாரிட்டி ஓகே. 1960 ஆக்டில் அந்த மத ரீதியான விலக்கு வேணும்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடாக போட்ட நோட்டிஃபிகேஷனில் எந்த கோளாறும் இல்லை, அதெல்லாமே ஓகே தான். பட் அதை வந்து அனிமல் வெல்ஃபேர் போர்டோட ஒப்பீனியனை வாங்கி செஞ்சுருக்கணும்னு கேட்குறாங்க. அந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஒப்பீனியன் வாங்கி செய்யாமல் போனால தான் அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு ஸ்டே வந்துச்சு. ஏன்னா இந்த காளைகளை வந்து காட்சிப்படுத்தக்கூடாத பட்டியலில் சேர்த்தப்ப அப்போ அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஒப்பீனியன் வாங்கி தான் சேர்த்துருக்காங்க. ஸோ அதை நீக்கணும் அப்படின்னா அவங்க ஒப்பீனியன் வேணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கீழே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் கீழே எங்கிற ஒரு அட்வைசரி பாடிக்கிட்ட அதை வந்து வாங்கி சால்வ் பண்ணால் எல்லா ப்ராப்ளமும் சால்வ். அதை நம்ம செய்யலை, அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம். அது ஏன் செய்ய வந்து மத்திய அரசு தயங்குறாங்கன்னு தெரியல.
ஏன் அப்படின்னா அதில் வந்து ஒரு கேபினட் மினிஸ்டர் மேனகா காந்தி, அவங்க வந்து விலங்குகள் நல ஆர்வலர். இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடைன்ற இது வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த கிராமத்தில் போய் கேட்டிங்கனாலும் யாரையும் தெரியாது, மேனகா காந்தியை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஸோ மேபி அவங்க ஒரு கேபினட் மினிஸ்டர் உள்ளே இருக்கனாலுமே கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அதை வந்து அந்த எடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்காமல் இருக்கலாம். அதை விட்டுட்டு மற்ற எல்லா முயற்சியும் எடுக்கிறாங்க. அந்த முயற்சி எடுத்தால் ப்ராப்ளம் சால்வ். அதை ஏன் செய்ய மாட்டாங்கிறாங்க. அதை தான் நாங்கள் மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்திட்டே வந்துட்டு இருக்கோம். 3 வருஷமாக அதை தான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். 2014 2015 2016 3 வருஷமாக அதை தான் வலியுறுத்திட்டு இருந்திருக்கோம். அந்த இதை லிஸ்ட்லேருந்து அதை எடுத்து கொடுங்க, முடிஞ்சு போச்சு, நம்மளுக்கு எல்லா ப்ராப்ளம் சொல். இன்னைக்கு அந்த லிஸ்ட் வந்து எடுத்திருந்து இந்த மறுசீராய்வு மனு இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சந்திச்சிருந்தாவே நம்மளுக்கு தான் தீர்ப்பு சாதகமாக வந்திருக்கும். அதை எடுக்காதனால தான் இவ்வளோ பிரச்சனை. ஏன்னா ஜட்ஜஸோட ஒரே பாயிண்ட் அதுதான். அது பேசலாம். இப்போ அவர் சொல்றாரு காட்சிப்படுத்தல் அந்த அனிமல் அந்த விலங்குகள் பட்டியலில் இருந்து அதை ரிமூவ் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு வந்து சாதகமான தீர்ப்பு வந்துடும். என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சாதாரண ஒரு நிமிஷம் இல்ல அவர் சொல்றது சட்ட ரீதியா நம்மளுக்கு ஒரு இதுல இருக்கு, இதுல இதை மட்டும் நீக்கினா நம்ம வெற்றி பெற்றுருவோம். இதுல வந்து காட்சிப்படுத்தக்கூடிய அனிமல்ல காளை மாடு இருக்கு, அதை எடுத்தா வந்துருவோம், ஈஸியா ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கிடுவோங்கிறது ஒரு சட்ட ரீதியா கட்டுறோம். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஜல்லிக்கட்டை பத்தி ஒரு ஏற்கனவே ஒரு கருத்தாக்கம் பெரிய அளவில் உருவாயிட்டு, நீங்கள் ஒருவேளை எடுக்கணும்னு சொல்றாங்க, எடுத்துட்டு போனா கூட கோர்ட்டு கேட்கலாம், நீ என்ன இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக எடுத்துட்டு வந்தேன்னு கூட கேட்கலாம். இவ்வளோ நாள் ஏன் எடுக்காம இப்போ காட்சிப்படுத்தல் இருந்து அது எப்படி விடுபட்டுங்கிறத கேட்கலாம். ஏனென்றால் ஜல்லிக்கட்டுக்கு எதிரான ஒரு கருத்தாக்கம் அப்படியே உருவாக்கி இருக்கு. அதுல அது சட்ட ரீதியா அவர் இல்ல ரெண்டு விதமான கருத்தாக்கம் விலக்கு கேட்டு தானே ஆடு மாடு வெட்டுறதுக்கு விலக்கு கேட்டு ரெண்டு விதமான கருத்தாக்கம் இதுல சொல்லப்படுது. ஒரு கருத்தாக்கம் இதுல என்னன்னு சொன்னா, மேட்டுக்குடி மனோபாவம், மேல்தட்டு பார்வை ஒண்ணு, இது கீழ் மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒன்று, அல்லது இந்த மாதிரியான விளையாட்டுலாம் வந்து சாதாரண மனிதர்களுடைய கலாச்சாரம், இது தீங்கானது தவறானதுன்னு சொல்லி இதுக்கு தொடர்பு இல்லாம பார்க்கிற ஒரு நிச்சயமா அது இன்னொன்னு விலங்குகள் நல ஆர்வலர்கள் சொல்ற இன்னொரு பார்வை வந்து இதுக்கு பின்னாடி ஒரு சர்வதேச சதி இருக்கிறது, இந்த விலங்கினங்களை அப்புறப்படுத்துறதுக்கான ஒரு பன்னாட்டு சதி இருக்குன்னு சொல்றாங்க. அதனால இதுல என்ன பார்வை வந்து என்ன மாதிரியான பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு? இல்ல இது வந்து ஒரு மேல்தட்டு பார்வைங்கிறத நம்ம மறுப்பதுக்கு இல்லை. இப்போ கோயிலில் ஆடு வெட்டுறதையும் வேணாங்கிறாங்க. சாமிக்கு என்னத்துக்கு ஆடு வெட்டணுங்கிறதான் கேள்வி. சாமி தான் இங்கே படைச்சான்னு சொல்கிறீங்க, அந்த சாமிக்கே போய் எதுக்கு ஆடு வெட்டுறேங்கிறத நான் கேள்வி கேட்குறேன். ஆனால் சாப்பிட்றோம்ல, நான் வெஜிடேரியன், அதுவும் சரி, அவன் கசாப்பு கடையில் வெட்டுறத சாமிக்கு வெட்டிட்டு போகிறான், அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு. இது வந்து அதை மக்களோட பண்பாட்டோட போயிட்டு, ஏன்னா ஒட்டுமொத்தமாக நம்ம நாளைக்கு எல்லாருமே நாளையிலேருந்து நம்ம வெறும் முட்டைக்கோசு மட்டுமே சாப்பிடணும் முடிவு வந்தால் கோயிலில் ஆடு வெட்டுறதையும் விட்டுறலாம். ஆனால் நாம் வெளியே சாப்பிட்றதுன்னு இருக்கிறோம், அதனால அப்படி செஞ்சுட்டு போகிறாங்க. ஆனால் அதனால அந்த அரசு வந்து அந்த விஷயத்தில் கொஞ்சம் நீக்கு போக்காக இருந்திருக்கலாம். பட் ஜல்லிக்கட்டுங்கிறது நீங்கள் சொல்லலாம், இவங்க வந்து கோயில் நம்ம ஊரில் சாமி ஆடி ஆடு வெட்டுறதை வந்து இவங்க மேனா காந்தி கதி ஒன்றும் பார்க்கறது இல்லை. ஏன்னா அவங்களால அந்த பட்ஜெட் சாப்பிட க்ளோஸ் பண்ண முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஆனால் இது ஒரு ஈஸியான ஒன்றை தடுக்க முடியாது. எதாக இருக்குன்னா ஜல்லிக்கட்டுங்கிற அது ஒரு விளையாட்டுங்கிற போர்வேல. ஏன்னா வேர்ல்டு முழுவதுமே இங்கே ஸ்பெயினில் வரைக்கும் இன்றைக்கி டூரிஸ்ட்லாம் போகாதுன்னு அவங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் சொல்கிறான். நீங்கள் இது நீ போய் பார்க்குற, இவ்வளோ டூரிஸ்ட் நீ அந்த ஊரில் போய் காலச்சண்டையை பார்க்கறதுனால தான் அவதை பெருசாக நடத்துகிறான்னு ஜெர்மனி மற்ற நாடுகள் எல்லாம் அவங்க லோக்கல்லாகவே ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, நீங்கள் போகாதீங்க, உங்களை வச்சு தான் அந்த விளையாட்டு நடக்குதுன்னு. அப்படி அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதை ஒரு பப்ளிக் ஸ்பியருக்கு வந்திருக்கு இல்லையா, ஒரு பெரிய அளவில் ஸ்பியருக்கு வந்திருக்கு. அதனால இதை நிறுத்ததுக்கு முடியும், பலி கொடுக்கறத அவங்களால அதை தடை செய்ய முடியல. அதனால தான் நான் சொல்கிறேன், இவர் ஒருவேளை ஒதுக்கின இது வந்து விலைக்கு வாங்கி வந்தால் கூட அந்த கருத்தாக்கத்தை தகர்ப்பதற்கு அது வழி செய்யுமா என்பது எனக்கு இன்னும் சந்தேகமாக தான் இருக்கு. திரு ஆவடிக்குமார், தமிழக அரசு இதுல வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்து வாங்கிட்டு வந்தாவே மத்திய அரசால சட்ட மசோதாவே தாக்கல் பண்ணிடலாம். திரு ஆவடிக்குமார், இதுல எழுப்பக்கூடிய கேள்வி, இந்த ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டியது அப்படின்ற ஒன்றுக்கான ஏற்பாடுகளை செய்வது, சட்டத்தின் சம்மதத்தை பெறுவது அப்படின்றது மத்திய அரசினுடைய பங்கு, அவங்களுடைய வேலை தான் இது அப்படின்னு சொல்லி 100% அவங்க பக்கம் மட்டுமே பந்தை திருப்பிட முடியுமா? இதுல மாநில அரசுக்கு இதுல இப்ப என்ன ரோல் இருக்கு, என்ன செய்ய போகிறது அரசு? அதாவது இது முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தின் பங்கு இருக்கின்ற தோற்றமோ அல்லது உண்மையோ வருவதற்கு காரணம், மத்திய அரசு காட்சிப்படுத்தக்கூடிய வனவிலங்குகள் பட்டியலில் இதை காளையை சேர்த்தது தான் காரணம். அதுக்கு தான் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சட்டத்தை உச்சநீதிமன்றம் நிறுத்துவதற்கு காரணமே அதுதான்.
இன்னைக்கு வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் நாம் போராடுகின்ற போது உச்சநீதிமன்றம் நமக்கு எதிர்ப்பான ஒரு நிலையை எடுப்பதற்கு காரணமே இது வனவிலங்குகள் பட்டியலில் இது சேர்த்துட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை நீக்கல. ஆனால் மத வழிபாடு காரணமாக அதுக்கு விலக்கு தரும் சொல்லி தான் கடந்த ஆண்டு மத்திய அரசாங்கம் உத்தரவு போட்டது. ஆனால் அதில் அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, இது ஆடு மாடு கோழி வந்து கோயில் திருவிழாக்கள்ல வெட்டுறாங்க, கோயிலில் வெட்டுறாங்க, அது போல இது ஒரு விலக்கு தந்ததா சொல்றாங்க. ஆனால் ஆடு மாடு கோழிகள் என்பது வீட்டு விலங்குகள், இது வனவிலங்கு. வனவிலங்கை கொண்டு போய் சிங்கத்தை கொண்டு போய் கோயிலில் வெட்டுறாங்களா? சிங்கத்துக்கு என்ன இன்னைக்கு இந்த நாட்டில் சட்டம் சொல்லுதோ அதே நிலை தான் காளைக்கு சொல்லியிருக்காங்க. ஆக காளையும் சிங்கமும் இன்னைக்கு வந்து ஏதோ மனிதர்கள் சந்திக்க கூடாத அல்லது மனிதர்கள் பயன்படுத்த முடியாத ஒரு கொடூர விலங்குன்ற பட்டியலில் கொண்டு வந்து வச்சுட்டு நாம வந்து விலக்களிச்சு உத்தரவு போட்டா அந்த விலக்கை நீதிமன்றம் தலையிடாம என்ன செய்யும்? நீதிமன்றம் தலையிடுகின்ற சூழலை உருவாக்குவதே அவங்க. உருவாக்கிட்டு விலக்கு தரோம், நீங்க போய் ஜல்லிக்கட்டை மட்டும் நடத்துங்கன்னு சொன்னா, ஜல்லிக்கட்டு என்பது ஒரு மத ரீதியான விழான்னு சொல்றாங்க. மத ரீதியான விழாவாக ஒரு பகுதியில் கொண்டாடலாம். ஆனால் பாரம்பரிய விழாவாக, பண்பாட்டு திருவிழாவாக, எல்லா மதத்தினரும் கலந்து கொள்கின்ற விழாவாக பல இடங்களில் நடக்கிறது. இன்னும் சொல்ல போனா இது ஏதோ வீர விளையாட்டு அல்லது ஒரு கொடூர விளையாட்டுன்னு கூட இல்லை. இன்னைக்கும் அந்த காளைகள் என்பது பல கோயில்களில் நேர்ந்து விடப்பட்ட காளைகளாக இருக்கின்றன. அதை போலவே அந்த காளையை பிடிப்பவர்கள், அந்த ஜல்லிக்கட்டில் பங்கேற்பவர்கள், மஞ்சு விரட்டில் பங்கேற்பவர்கள்லாம் அவர்கள் விரதம் இருந்து காப்பு கட்டிக்கிட்டு அந்த நாள் விரதம் இருந்து அந்த ஒரு மத ரீதியான விழாவாக கொண்டாடுறாங்க. ஆக எல்லா தரப்பும் இது ஒரு பண்பாட்டு ரீதியாக தான் இந்த தமிழ்நாட்டை தொடர்ந்து ஆண்டாண்டு காலமாக நம்முடைய முன்னோர்கள் நடத்திக்கிட்டு வர்றாங்களே ஒழிய இதை வந்து ஒரு சாதாரண விழாவாக, காளை என்பதே வீட்டு விலங்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் காளை ஒரு வீட்டு விலங்கு மட்டும் இல்ல, ஒரு ஊரே வந்து அந்த காளைகளை நேர்ந்து விட்டுட்டு அந்த கோயில் மாடுன்னு சொல்லி அந்த கோயிலுக்கு அந்த மாட்டுக்கு தேவையான அத்தனையும் செஞ்சிட்டு இருப்பாங்க. ஆக அந்த காளையை வந்து ஒரு தெய்வமா வழிபடுகின்ற சூழல் கூட தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கு. இப்படியெல்லாம் வச்சுட்டு இன்னைக்கு அதை கொண்டு போய் வனவிலங்கு, அதை யாரும் தொடக்கூடாது, நெருங்கக்கூடாது, அதை பார்த்தாவே ஆபத்து, தொட்டாவே அது சாகடிச்சிருன்னு சொல்லி ஒரு சிங்கத்தோடு ஒப்பிட்டு அதை கொண்டு போய் பட்டியலில் வச்சுட்டு அதை நீக்கிறதுக்கு முயற்சி செய்யாம அதுல விலக்கு தரோம், நீங்க வேணா நடத்திங்க சொன்னா அது நீதிமன்றத்தின் தலையீட்டுக்கு போகுது. நீதிமன்றம் அதை தடை செய்யுது. இல்லை இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அவங்க ரெண்டு பேரும் சொல்றதுல ஒரு விஷயம் இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் சட்ட ரீதியா இது செய்யலை, இந்த செய்யணும். ஆனால் இன்னொரு விஷயம் நீங்க எப்படி பார்க்கணும்னா, இதை வலியுறுத்துறவர்கள் ஒரு ப்ரெஷர் குரூப்பா இந்த ஊர்ல மாறி இருக்காங்களா பாருங்க. நம்ம எத்தனை வருஷமா பேசுறோம். ஏனென்றால் இந்த அரசாங்கத்துக்கு ஜல்லிக்கட்டுவை நடத்தி தருவது மட்டுமே ஒரு முக்கிய கொள்கையா இருக்க முடியாது. ஏன்னா அது இன்னைக்கு பத்தி 2 ரூபா நோட்ல 500 ரூபா நோட்ல பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, நாளைக்கு வேற ஒன்றுல மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஏன்னா நீங்க இது நடத்தாமலே திருப்பி ஒரு கட்சி ஜெயிக்குது, அவன் மத்தியில ஒரு கட்சி ஜெயிக்குது. இதுல வந்து நீங்க வந்து மத்திய அரசுக்கு வேண்டுமானால் ஜல்லிக்கட்டுன்றது ஒரு பெரிய விஷயமாக இல்லாம இல்ல. சரி, ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு பொலிட்டிக்கல் பிரஷர் இருக்கு. நீங்க செய்யலன்னு எந்த அரசை நீங்க குற்றம் சாட்டினீங்களோ அந்த அரசு திருப்பி எலெக்ஷன்ல வின் பண்ணி தானே வர்றாங்க, எல்லாரும் ஓட்டு தானே போடுறாங்க. ஜல்லிக்கட்டை மட்டும் வச்சு ஓட்டு, அதனால நான் சொல்றேன், அதனாலதான் அது மட்டும் ஒரு ஜல்லிக்கட்டை வச்சு ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்குன்னா இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, ஜல்லிக்கட்டுக்கு வேணுமா வேணாமா அந்த விஷயத்தை இவங்க அந்த சமயத்துல மட்டும் தான் பேசுறாங்க. இப்போ அவங்க சின்ன குரூப்பா இருக்கிறாங்க, அதனாலதான் சொல்றேன். அதுக்காக நான் அவங்களுடைய கமிட்மெண்ட்டை நான் கொஸ்டின் பண்ணல. நீங்க ஒரு பெரிய பிரஷர் குரூப்பா மாறாதவரை இந்த அரசு உங்களை ஏன் திரும்பி பார்க்கணும்? அவருக்கு 1000 பிரச்சனை. இதுல என்ன பிரஷர் குரூப்னு சொல்றீங்க? இப்ப இவங்க வழக்கு தொடுக்கிறதுக்கு இவங்க ஒண்ணு அரசு செய்யலன்னு சொல்றாங்க. கட்சிகள் யாராவது எந்த கட்சியாவது எதிர்பார்க்கல, அப்ப என்ன ஏன் நடக்கல? எந்த கட்சியும் எதிர்க்கல, எல்லாரும் ஆதரவா இருக்காங்க, ஆனா நடக்கல. அவர் சொன்னார் இல்லையா, உரியடிக்கு நடத்துறதுக்கு 70 நீங்க தீர்மானம் போட்டாலும் நாங்க 72 அடி ஏறுவோம்னு சொல்லியது அளவுக்கு ஒரு, அப்ப நான் என்னுடைய செய்வதை செய்வேன்னு உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா? அது இருக்கு. அந்த இது நான் இதை ஆதரிக்கிறேன்னு ஒண்ணும் இல்ல, இவர் வருத்தப்படுறாங்க இல்லையா இந்த அரசு. ஏன்னா அந்த அரசுக்கு இது மட்டுமே இல்ல, அப்படியானால் நீங்கள் வந்து அந்த அரசை நிர்பந்திக்கும் அளவுக்கு நீங்கள் வலுவானவர்களா அந்த பகுதியில மாறி இருக்கீங்களா? உங்க ஜல்லிக்கட்டு வேணுங்கிற அது அரசு உகந்து செய்கிறது வேற. அதுக்கு வந்து எங்களுக்கு இல்ல, இந்த வருடம் மத்திய அரசு மாநில அரசு எங்களுக்கு துணை போகாட்டினா
கண்டிப்பா எங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு காட்டுவோம். தடையை மீறி தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடத்துவோம். இந்த தடவை நீங்க எங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சு. இந்த 3 வருஷம் நாங்க பொறுத்திருந்தது உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிச்சிருக்கோம். ரெண்டாவது வந்து மத்திய மாநில அரசு எங்களுக்காக ஏதாவது செஞ்சு கொடுத்துருவாங்கன்னு அவங்களை நம்பியிருக்கோம். இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு டெட்லைன் இருக்கு. இந்த வருஷம் தைப்பொங்கல் வரைக்கும் தான் அதுக்கு வெயிட் பண்ணுவோம். அதுக்கு மேல எங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்றதை சின்ன குரூப்பா பெரிய குரூப்பான்றது உங்களுக்கு கண்டிப்பா காட்டுவோம். தடையை மீறி கண்டிப்பா தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடத்துவோம். கடந்த ஆண்டும் பல பேர் இப்படித்தான் சொன்னாங்க. நாங்களே என்னுடைய இடத்தில் என்னுடைய காளையை நானே அடக்குவேன்லாம் கட்சிகள் சொன்னாங்க. இந்த ஆண்டு பாருங்க, யாரும் இந்த ஆண்டு பாருங்க, நீங்க ஒரு டோக்கனா பண்ணிட்டு போனவங்க இருக்காங்க. வாய்ச்சொல்லில் இதுக்கப்புறம் ஒரு விவாத மேடையில கண்டிப்பா நம்ம சந்திப்போம். எல்லாருமே வாய்ச்சொல் வீரராக தான் இருக்கிறாங்க. யாருமே இறங்கல. இந்த முறை இறங்கியே இந்த தடவை வாய்ச்சொல் அரசு இதுல என்ன செய்யணும்ன்ற கேள்வி இருக்கு. மத்திய அரசு இதுக்கு தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி ஆதரவா இருக்கு. இதுக்கு பின்னணியில ஒரு சொல்லுங்க. மத்திய அரசு இதுல வந்து என்ன செய்யணும், ஏன் இதுல முனைப்பு காட்ட மறுக்கிறார்கள்? ஆதரவா பேசுறாங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது, ஆனா டெல்லியில சட்டமா வரமாட்டேங்குது. சட்டமா வருவதற்கான ஒரு அழுத்தத்தை இங்கிருந்து நாம கொடுக்கணும். இதுவரை பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீண்டும் மீண்டும் சொன்னார், இது சட்ட திருத்தத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னார். ஆனால் ஒரு விஷயம் ஆவடி குமார் அவர்கள் சொல்லும்போது மத்திய அரசு தான் இதை தடை செய்தது என்று பொதுவாக சொல்லக்கூடாது. இது வந்து ஜெயராம் ரமேஷ் அவர்கள் அந்த ஆட்சியில் யூபிஏ ஆட்சியிலே தான் இது புதிதாக காளையை சேர்த்தார்கள். அதற்கு முன்பு காளை இருக்கவில்லை. இல்ல உங்க ஆட்சி வந்து 2.5 வருஷம் ஆச்சு. பிஜேபி ஆட்சி 2.5 வருஷம் தான் ஆயிருக்கு. அவர்கள் அதை நீக்கிறதுன்றது ஓவர்நைட் ஒரே நாள்ல செய்ய முடியும். ஒரே நாள்ல செய்ய முடியாது. வழக்கு இருந்தாலும் செய்ய முடியாது. சார் 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு வந்து நீண்ட காலம் இருந்த நோட்டை ஓவர்நைட்ல ரத்துன்னு சொல்றீங்க. சார் ஒரு நாள் செய்ய வேணாம், 2.5 வருஷம் ஆயிருக்கு. தமிழக அரசு நீதிமன்றத்தில் வைத்த கோரிக்கை ஒரு நாள்ல செய்ய வேணாம், 2.5 வருஷம் ஆயிருக்கு சார். 2.5 வருஷம் ஆயிருக்கு. முடியல, நேரம் இல்ல. அவர்கள் ஏன் நீங்க கடைசி நேரத்துல பண்பாட்டிற்குரியது. மத்திய அரசு ஏன் கடைசி நேரத்துல இவ்வளவு அழுத்தம் கொடுக்குறீங்கன்னு கேக்குறோம். ராஜேஷ், நீங்க கடைசி நேரத்துல 2 வருஷமா கேட்டுக்கிட்டு தானே இருக்கோம், விடாம கேட்டுக்கிட்டு தானே இருக்கோம். மத்திய அரசில் இருக்கக்கூடிய தமிழகத்தை சார்ந்தவர்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பதாகத்தான் நான் அறிகிறேன். அவருடைய அறிக்கையின் வாயிலாகவும் அவருடைய செயல்பாடுகள் வாயிலாகவும். விமான நிலைய பேட்டியில மூலமா பார்த்தா செயல்படுறது மாதிரி தெரியுது. அறிக்கைகள் கருத்துக்கள் இருக்கு சார், பயங்கர முரண்பாடான கருத்துக்கள் இருக்கு. இல்ல ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கணும். பொன் ராதாகிருஷ்ணன் நடத்துறேன்றாரு, அதே மத்திய அமைச்சர் மேனகா காந்தி நடத்தக்கூடாதுன்றாங்க. ஜெயராம் ரமேஷ் காளையை சேர்க்கும் போது மேனகா காந்தி என்ன பொறுப்புல இருந்தாங்க? ஒரு நிமிஷம். மேனகா காந்தி சொல்றது அவங்களுடைய சொந்த கருத்து, அது பிஜேபியின் கருத்தாக பார்க்க கூடாதுன்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்றதை நாம பார்க்கிறோம். இதுல வந்து மத்திய அரசை ஒரு 2.5 வருஷமா செய்யலன்னு சொல்லுவீங்களா, இல்ல மத்திய அரசு ஜனவரியில செய்திருக்கிறது அப்படின்னு பாசிட்டிவா பார்க்கிறதா? மேனகா காந்தி மக்கள் பிரதிநிதி. ஒரு மக்கள் பிரதிநிதி எப்படி தனிப்பட்ட கருத்தா எடுத்துக்க முடியும்? ஒரு மக்கள் பிரதிநிதி எப்படி தனிப்பட்ட கருத்தா ஜல்லிக்கட்டை குறித்த அறிவு அவ்வளவுதான் இருந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். வேற ஒண்ணும் எடுத்துக்க முடியாது. யாரா இருந்தாலும் சரி, மேனகாவா இருந்தாலும் நீதிபதிகளா இருந்தாலும் கூட அவர்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டை பற்றி அதனுடைய பின்னணியை பற்றி அவ்வளவுதான் தெரிந்திருக்கிறது. ஆனால் நான் என்ன சொல்லுவேன், 2-3 மாவட்டங்களிலே மட்டும் இருக்கிறது, அதற்கு அத்தனை வாக்குகள் கிடையாது. ஆட்சி பின்னணியை பத்தி தெரியல, கிடைக்காது. இயங்கக்கூடிய அமைப்புகள் பின்னாடி இயங்கக்கூடிய, ஆமா, அந்த ஜல்லிக்கட்டு தடைக்கு பின்னாடி இருக்க மாஃபியாவோட அழுத்தம் தான் இது காரணம். நிச்சயமாக இந்த காளை இனத்தை அழிக்க வேண்டும் என்ற அளவிலே மிகப்பெரிய சதி நடந்து கொண்டிருப்பதுதான் உண்மை. அது அதற்கான தனி விவாதம் நடத்தினால்தான் அந்த பீட்டா என்பது என்ன, அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை நாம் சொல்ல முடியும். இதில் முக்கியமான காரணம் பீட்டா. சார், ராதா ராஜன் உங்க கொள்கை அவங்க வந்து பன்னாட்டு சதியினால செய்யறாங்க நினைக்கிறாங்க. காளை ஒழித்தால் இந்த நாட்டோட பொருளாதாரம், நீங்க சொன்னீங்க இல்லையா, காளை ரொம்ப அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி. இல்ல அதான் மில்ச்சிக்கு இந்த கலப்பின பசுக்கள்லாம் நம்ம உருவாக்கிட்டோமே. கலப்பின இந்த காளைகள் அளவிற்கு, அதாவது இது இந்த பன்னாட்டு சதியை முறியடிக்க முடியாது. முறியடிப்பார்கள், நேரம் இருக்கிறது. மெதுவாகத்தான் இட்டு செல்ல முடியும். இரண்டாவது, இது வந்து வேடிக்கை விலங்கை நாம் இம்சிக்க கூடாது என்று இன்றைக்கு நீதிபதி சொல்லியிருக்காரு. 2 பேர் பேசினா ஒரு நிமிஷம். ராஜேஷ் என்ன சொல்ல வரீங்க? இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு இல்ல அப்படின்னா, இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு இல்ல அப்படின்னா இருக்கிற காளை இனங்கள் அனைத்தும் அழிஞ்சிரும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு இல்ல அப்படின்னா கண்டிப்பா இருக்கிற அழிவின் விளிம்பில் இருக்க அனைத்து காளைகளும் அழிஞ்சிரும். 2 வருஷம் 2.5 வருஷத்துல எவ்வளவு காளை இனங்கள் அழிஞ்சிருச்சு. இந்த வருஷம் இல்ல அப்படின்னா கண்டிப்பா அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய இந்த காளைகளை அடையாளமே தெரியாது. நம்ம நாட்டு மாடு இனங்களோட அடையாளமே தெரியாது. ஸ்டாம்பு கூட கிடையாது நம்ம நாட்டு மாடு இனங்களுக்கு. உண்மை, அதான் உண்மை. நான் முழுவதும் ஏற்றுக்கொள்கிறேன். அதுக்காகத்தான் இது நடத்தியே ஆகணும். இதற்கான ஊக்கம் கொடுத்தே ஆக வேண்டும். இன்றைக்கு நீதிமன்றத்திலே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு மாட்டை இம்சைப்படுத்தி ராஜேஷ் அவர்களுக்கும் இவங்களும் கேட்கிறேன். நான் ஜல்லிக்கட்டை ஒரு பக்கம் விட்டுருங்க,
இந்த காளைகளுக்கு மேல இவ்வளவு அக்கறை இருக்கிறவங்க ஏன் ஜல்லிக்கட்டு நடத்தி தான் அதை பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்கிற அந்த கேள்வியை நான் எழுப்பதுக்கு ஏன்னா நானும் அந்த காளை வேணும்னு நினைக்கிறேன். நீங்க வேணும்னு நினைக்கிறதுக்கு காரணம், நீங்க வேணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா, அந்த காரணம் தான் நாங்க கொஞ்சம் அழுத்தமா சொல்றோம், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க ஜல்லிக்கட்டு வச்சு தான் பண்ணணும்னு சொல்றீங்க. நான் அது இல்லாம அதற்கு மேல இவ்வளவு அக்கறை உடையவர்களாக இருக்கிறோம். அப்போ ஜல்லிக்கட்டு இல்லாமல ஏன் ஊரு காளையா இத நான் பாதுகாப்பேன் ஏன் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா பரவாயில்ல, இது 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த விஷயம் கிடையாது. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதுதான் அந்த காளைகளோட பாரம்பரியம்ன்றது. இதுதான் அந்த காளைகள் இதுக்கு தான் தொன்று தொட்டு பயன்பட்டு வந்தது. இப்போ போய் அந்த காளைகள் எப்படி அதுக்கு பயன்படுத்தாம ஜல்லிக்கட்டு காளைன்னா ஜல்லிக்கட்டு காளை அந்த ஜல்லிக்கட்டுன்ற ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தி வந்து தான் வந்தது. ஸோ அப்போ அது இல்லாமல் அந்த ஜல்லிக்காடு காளை எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். அதாவது இப்போ ஹார்ஸில் ஒரு ரேஸ் வந்து ஹார்ஸுக்கு போகுது, நிறையா ஹார்ஸ் ரோட்டில் அலையுது, ரேஸுக்கு போகிற குதிரை வந்து எப்படி தயாராகுது, அதுக்கு மட்டும்தானே வருது, அதுக்கு மட்டும்தானே அதை பயன்படுத்துகிறாங்க, வேற எதுக்கும் பயன்படுத்துறாங்களா? பயன்படுத்த முடியாது. அது மாதிரி சில விஷயங்களை நித்யானந்தம் அவரோட நிறைய வருடங்களாக இல்லை நம்ம கேட்கலாம். திரு நித்யானந்தம் அவங்க வந்து நாங்கள் மீறுவோம், நாங்கள் மத்திய அரசை நம்பினோம், மாநில அரசை நம்பினோம், 2.5 வருஷமாக தொடர்ந்து வேண்டுகோள் வச்சோம், ஆனால் இந்த செய்வார்கள்னு நம்பிக்கொண்டிருந்தோம், இந்த வருஷமும் நம்பிக்கிட்டு இருக்கோம், செய்யலைன்னா நாங்கள் மீறுவோம்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறத கூட அவர் ஒரு ஆதங்கத்திலிருந்து வெளிப்படுற ஒரு குரல்னு சொல்லலாம். ஆனால் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்ய வேண்டிய இடத்தில் செய்யக்கூடிய இடத்தில் இருந்து செய்ய வேண்டியதை செய்யாமல் சட்டத்தை மீறி நீங்க நடத்துங்க, நாம ஏன் நடத்தல அப்படின்னு பேசுறது பொருத்தமானது. இன்றைக்கு கூட நரிமன் அவர்கள் மத்திய அரசினுடைய வழக்கறிஞர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அவர் சொல்ற போது இந்த அடிஷனல் சால்ட் இது வந்து ஒரு மக்கள் பார்ப்பதற்காக கைத்தட்டி நகைப்பதற்காக செய்கின்ற பர்ஃபார்மன்ஸ் அல்ல, கோர்ட் அப்படி சொல்லுது. இது வந்து மாடுகளை சித்திரவதை செய்து பார்த்து மகிழ்வது என்று சொல்லியிருக்கிறது. நரிமன் சொல்லிட்டார், அது அப்படி அல்ல. நான் இன்னும் ஒரு படி மேலே சொல்லுகிறேன், மாடுகளை மட்டுமே அங்கு விளையாட விடவில்லை, உடன் மனிதன் செல்கிறான், அதை வளர்த்த மனிதனும் அதை அந்த மாட்டை பயிற்சி விட்ட மனிதனும் அங்கே செல்லுகிறான். ஆக மனிதனும் மாடும் அவர்கள் 2 பேருமே விளையாடுகிறார்கள் அங்கே. ஆக மாட்டை கொல்ல வேண்டும், மாட்டை இம்சிக்க வேண்டும் என்ற நோக்கம் அதிலே கிடையாது. எப்படி ஒரு கபாடி விளையாடும் போதோ அல்லது ஒரு கிரிக்கெட் விளையாடும் போதோ எப்படி உயிரினங்கள் போயிருக்கிறதோ, மனிதர்கள் இறந்திருக்கிறார்களோ, அப்படி எங்காவது ஒன்று நடக்கலாம். நான் நடக்கவில்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதை வைத்துக்கொண்டு இது கொடூரமானது, இது கேவலமானது என்று சொல்லக்கூடாது. அந்த ஆர்குமெண்ட்லாம் வேற. சட்டப்படி செய்ய அதெல்லாம் வந்து ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் சொல்றாங்க. சட்டப்படி அரசியல் இருப்பவர்கள் இதை நடத்துவதற்கு உரிமை வழங்க வேண்டியவர்கள், சட்ட ஏற்பாடுகளை செய்ய வேண்டியவங்க, அதை செய்வாங்க. செய்யாம எனக்கு நம்பிக்கை இருக்கு, செய்வாங்க. இந்த முறை கண்டிப்பா செய்வாங்க. செய்யலைன்னா நாம மக்கள் கையில் எடுக்கணும், வேற ஒன்றும் வழி கிடையாது. செய்யலைன்னா மக்கள் அதை கையில் எடுக்கணும். ஒன்று. 2வது, இது மத ரீதியாக என்று தமிழக அரசு போட்டிருக்கிறது சொன்னார்கள் என்று சொன்னால் அது எந்த தவறும் கிடையாது. ஏன்னா கிருஷ்ணனே இந்த மாட்டை அடக்கித்தான் திருமணம் செய்து கொள்வார் என்று மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மத ரீதியிலே இருக்கிறது. 2வது, கேரளாவிலே நீங்கள் சொன்னீர்கள் ஓணம் பண்டிகை என்று, நாடு முழுக்கும் கேரள நாடு முழுவதுமே கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் ஓணம் மகாபலி யாரு? மகாபலி எந்த மதத்தோட தொடர்புடையவர்? இல்ல, பினராயி விஜயன் இதெல்லாம் மறுத்துட்டாரு. அந்த ஊரோட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் வந்து காலங்காலமாக கேரளத்தினுடைய மண்ணின் மைந்தர்கள் மக்கள் அனைவரும் கொண்டாடக்கூடிய ஓணம் நட்சத்திரம் எதற்காக? திரு ஆவடிக்குமார் இதை மத்திய அரசு செய்யும்னு நினைக்கிறீங்களா? இதை வந்து என்ன செய்ய வேண்டும்? இவங்க சொல்றாங்க, நாங்கள் நம்பினோம், செய்யவில்லை என்றால், அனுமதி தரவில்லை என்றால் மீறுவோம் அப்படின்னு சொல்றத அதிமுக எப்படி பார்க்கிறது? இல்ல, இது வந்து அந்த சூழல் ஏன் வரப்போகுதுன்றதுதான் பிரச்சனை. இன்னைக்கு ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் திமுக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் காளைகளை வனவிலங்குகள் பட்டியலில் சேர்த்ததற்கு பிறகுதான் இந்த பிரச்சனை வந்தது. இப்போ அவங்க காளை வனவிலங்கு என்ற காரணத்தால் அது உச்சநீதிமன்றத்திற்கு போகின்ற போது நீங்க என்ன விலக்கு கொடுத்தாலும் அவங்க வந்து எப்படி ஒரு வனவிலங்கை கொண்டு வந்து ஊருக்குள்ள அனுமதிப்பீங்க? அதோட ஒரு மனிதன் போராடுகிறான்னு சொல்றீங்க, ஒரு வனவிலங்கோட எப்படி போராட முடியுன்ற கேள்வி அவங்க எழுப்புறாங்க. இது எல்லாமே நான் பார்க்கறது என்னன்னா, நீங்க ஏற்கனவே சொன்னது போல அந்த வனவிலங்குகள் பட்டியலில் காளையை சேர்க்க வேண்டிய அவசியம் வந்தது. யார் சேர்த்தாங்க? அதுக்கு என்ன காரணம்னா அதுக்கு ஒரு பின்னணி இருந்தது. அந்த பின்னணி இன்னைக்கு வரைக்கும் வலுவா இருக்கு. அந்த பின்னணியுடைய பிரதிநிதித்துவம் மத்திய அமைச்சரவையில் வலுவா நிக்குது.
ஆனால் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் அதை எதிர்கொள்ள முடியாத நிலையில் தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி அமைச்சரோ அல்லது மற்றவர்களோ கட்சி தலைவர்களோ அதை எதிர்கொள்ள முடியாமல் அவங்க கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ண முடியாம அவங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க ஜல்லிக்கட்டு நடத்த முயற்சி பண்ணாதீங்க, அதுக்கு அதை வலியுறுத்தாதீங்கன்னு சொல்லி மேனகா காந்தி தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு அட்வைஸ் பண்ற நிலைமை தான் இருக்கே ஒழிய நம்முடைய இதுவரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் நேரடியாக மேனகா காந்தியை சந்தித்து அவர்களை இதிலிருந்து விலக்கி சொல்லி நம்முடைய பாரம்பரியத்தை எடுத்து சொல்லி நம்முடைய தேவையை அவர்களுக்கு உணர்த்தி அந்த பிரச்சனையிலிருந்து அவர்களை சமரசப்படுத்தினார்கள் என்றால் இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அதை செய்யாம விலக்கு தரம் சொல்றது, இங்க எந்த சட்டம் போட்டாலும் நீதிமன்றத்தினுடைய தலையீடு இருக்கும், நீதிமன்றத்தை சட்ட போராட்டம் நடத்துவது நம்மை விட வலிமையானவர்கள், நீதிமன்றத்தை எப்படி அணுக முடியுமோ, எப்படி அதில் தீர்ப்பை பெற முடியுமோ என்ற வித்தை தெரிந்தவர்கள் நமக்கு எதிராக இருக்கிறார்கள். ஏனென்றால் இது சர்வதேச பின்னணியோடு தமிழ்நாட்டில் எப்படி இந்தியாவில் இன்றைக்கு பிராய்லர் கோழி வந்த உடனே இன்னைக்கு நாட்டுக்கோழி சேவல் போச்சோ, அதுபோல இன்றைக்கு இதை காளைகளை ஒழிப்பதற்கென்று எடுக்கப்பட்ட முயற்சி, இது மேல்நாட்டு இந்த இயற்கையாக உற்பத்தி ஆகாத பசுக்களை, இயற்கையாக உற்பத்தி ஆகாத மாடுகளை கொண்டு நம் மீது சர்வதேச சதின்ற அந்த தியரியை நீங்களும் முன்வைக்கிறீங்க. என்னோட கேள்வி, அரசு நீங்க இன்றைக்கு சர்வதேச சுதேசி மாட்டிற்கு எதிரான கருத்துடையவர்கள் ஒன்று திரண்டிருக்கிறார்கள். நான் ஒண்ணு சுதேசி மாடு சொல்ல, நான் நீங்க ஒண்ணு அது விஞ்ஞான ரீதியா ஒண்ணு பாருங்க. நம்ம நாட்டு மாடு இருந்தல்ல, எத்தனை லிட்டர் பால் கறந்தது, தமிழ்நாட்டில் இருக்கின்ற கலப்பின பசுக்கள் எத்தனை லிட்டர் பால் கறந்தது, அதையும் பாருங்க. இந்த சதியெல்லாம் பால் மட்டும் இல்ல, இந்த சதின்ற தியரியை இவ்வளவு பால் கிடைக்குது. ஒரு சின்ன விஷயம், சரி ஒரு சின்ன விஷயம், திரு ஆவடிக்குமார் ஒரு நிமிஷம், திரு ஆவடிக்குமார் கடைசியாக கேட்கிறது, என்னோட கேள்விக்கு நீங்க வரல. அதிமுக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கணும், காளைகளை வளர்ப்பதற்கு வேற வழி ஒரு நிமிஷம் சொல்றாரு. நன்றி நன்றி. காளைகள் என்பது மனிதன். ஒரு நிமிஷம் திரு ஆவடிக்குமார், ஒரு நிமிஷம் திரு ராஜேஷ் நான் மதிப்புக்குரிய அண்ணன் ஆவடிக்குமார் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். மதிப்புக்குரிய அண்ணன் ஆவடிக்குமார் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். எப்படி காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கு 48 எம்பிக்களும் டெல்லியில் நடைப்பயணமாக சென்று பிரதமர் அலுவலகத்தில் சென்று மனு கொடுத்தாங்களோ, அதே அழுத்தத்தை இதே ஜல்லிக்கட்டுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது எங்களோட வேண்டுதல். அதே மாதிரி மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்க பாஜக முக்கிய பிரமுகர் எல்லாரும் சேர்ந்து அதே மாதிரி பிரதமரை சந்தித்து இதுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த வீர விளையாட்டு மீட்பு கழகம் சார்பும் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பும் இதை நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். சரி, உங்களுடைய கோரிக்கையோடு நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி அவங்களுடைய கதரையும் கேட்கலாம். திரு ஆவடிக்குமார், இதில் நீங்கள் பிஜேபியோடைய தமிழ்நாட்டு தலைவர்கள் ஏன் அவர்களை மேனகா காந்தியை கன்வின்ஸ் பண்ண முடியல, அவங்கள ஏன் ப்ரிவேல் பண்ண முடியலன்ற கருத்தை கேட்குறீங்க. தமிழ்நாட்டு இந்திய நாடாளுமன்றத்தின் 3வது பெரிய கட்சி அதிமுக, 50க்கும் மேற்பட்ட எம்பிக்கள். இந்த எம்பிக்கள் ஏன் ஒன்று திரண்டு மத்திய அரசுக்கு அழுத்தம் தர முடியல? இவங்களால இவங்களுடைய அரசியல் செல்வாக்கை அங்கே செலுத்த முடியலையா? திரு ஆவடிக்குமார் அவருடைய இணைப்பு ஏதோ சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். திரு நித்யானந்தம் உங்களுடைய நிறைவு கருத்து சொல்கிறேன். நம்முடைய நண்பர் கருத்து சொல்லும் போது எத்தனை பால் கறக்கிறது, நாட்டு பசு எவ்வளவு, புது விவாதத்துக்குள்ள போகல. அல்ல, நான் எதுக்கு சொல்கிறேன், எருது ஏன் பாதுகாக்கப்பட வேண்டும், சுதேசி மாடு ஏன் என்று இந்த காரணம் கேட்டால் அதுக்காக சொல்கிறேன். இந்த மாடு பாலுக்காக மட்டுமல்ல சார். சுதேசி அமைப்பு ஒரு அமைப்பு, விஜிலுடைய நிறுவனர்கள் ஒருவர் திருமதி ராஜா. அதை பத்தி இல்லை, அவங்க சொல்லக்கூடிய கருத்து அவர்களுக்கு சுதேசிக்கு எதிர்ப்பானவர்கள் இல்ல. அவர்களுக்கு சர்வதேச தியரிக்குள்ள போக வேண்டாம், பன்னாட்டு சதி தியரிக்குள்ள போக வேண்டாம். மத்திய அரசு இதுல என்ன செய்ய போகிறது, என்ன செய்யும்? மத்திய அரசு நிச்சயமாக சட்ட திருத்தத்தை கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன். சட்டத்தில் மாற்றம் கொண்டு வரும் என்று நம்புகிறேன். இல்லை என்று சொன்னாலும் கூட தமிழகத்திலே நிச்சயமாக வலதுசாரி சிந்தனையாளர் என்ற முறையிலே ஜல்லிக்கட்டு நடந்தே தீர வேண்டும். அதற்கான என்ன விலையானாலும் தமிழகத்தில் உள்ள அத்தனை ஆதரவாளர்களும் கீழே இறங்கி வர வேண்டும் என்று தான் நான் கோரிக்கை வைக்கிறேன். திரு ஆவடிக்குமார், ஜல்லிக்கட்டு இந்த வருஷம் நடக்குமா? அதிமுக அதுக்கு என்ன முயற்சியை செய்ய போகுது? இன்றைக்கு ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு அரசினுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு, விருப்பம்.
ஆனால் இன்றைக்கு சட்ட ரீதியாக தடை இருக்கின்ற சூழ்நிலையில் நீதிமன்றங்கள் எந்த தீர்ப்பை தருகிறதோ அதன் அடிப்படையில் தான் ஒரு அரசாங்கம் இயங்க முடியும். மாநில அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய சட்ட கடமை இருக்கிறது. எனவே உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் மத்திய அரசாங்கம் வனவிலங்குகள் பட்டியலிலிருந்து காளையை நீக்க வேண்டும். அதற்கான முயற்சியை செய்யாமல் அவர்கள் வேறு வகையில் இதை திசை திருப்புவதற்கு முயற்சித்தால் நிச்சயம் இது பிரச்சனையாகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கும். இது 2 மாவட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கூட பண்பாட்டு பிரச்சனை. எப்படி காவிரியிலே நீதிமன்ற தீர்ப்பை அரசு மதிக்காமல் கர்நாடக அரசு செயல்பட்டதோ அப்படி அந்த மேற்கோளை அந்த ஒரு முன்னுதாரணத்தை காட்டி தமிழகத்திலே எந்த சட்டமாக இருந்தாலும் அதை மீறி இந்த அரசு நடத்த வேண்டும், இந்த கட்சி நடத்த வேண்டும். எந்த கட்சியாக இருந்தாலும் சட்டம் போட வேண்டியவங்க போடாம இருக்கிறவங்கள மீற சொல்லிட்டு அதுக்கு வந்து நீதிமன்றத்துக்கு அதுக்கு போவாங்க, அவங்க வழக்குக்கு போயிட்டு கர்நாடகாவில் என்ன நடந்தது? கோலப்பன் இதுல சட்ட திருத்தம் கொண்டு வரணும்னு நித்யானந்தம் சொல்றாரு. கொண்டு வந்து இதை நிறைவேற்றலைன்னா பிரச்சனையாகும், தமிழ்நாட்டில் ஒரு சிக்கலாக உருவெடுக்கும்னு ஆவடிக்குமார் அச்சம் தெரிவிக்கிறார். இல்ல கணேசன் கொண்டு வருவாங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாலும் அந்த சட்டத்தை நாடாளுமன்றம் நடைபெற்று ஏற்றுக்கொண்டாலும் அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்றதுக்கு சந்தேகம் தான். நான் முதல்ல உங்களுக்கு இன்னைக்கு அவங்க தீர்ப்புல சொல்லியிருக்கிற அம்சங்கள் எல்லாம் பார்க்கிறப்ப அது ஒரு சிக்கலாக எழுப்புறேன். ஏன்னா ஜட்ஜஸ் எல்லாம் வந்து தெரியாதவங்கள இந்த காட்சிப்படுத்த அனிமல்ல வந்து குரங்கு கூடையும் கரடி கூடையும் மாடை கொண்டு வைக்கலன்னு அவங்க முதைய கேட்டிருக்கலாம் இல்லையா? உண்மையிலே அவங்க இந்த சட்டத்தை பார்த்து தான் அவர்கள் தீர்ப்பை கொடுக்குறாங்க. இதில் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க, இந்த ஒரே காரணத்துக்காக தீர்ப்பை சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? இது ஒரு சாதாரண ஒரு பள்ளி மாணவனுக்கே தெரியும் எதெல்லாம் டொமஸ்டிகேட்டட் அனிமல் எதெல்லாம் வைல்டு அனிமல்னு தெரியும். அதை பார்த்துக்கிட்டே அவங்களுக்கு முடிவு செய்ய தெரியாதா? அதனால் நீங்கள் இது நீக்கப்பட்டதெல்லாம் இல்லை, இது பற்றி ஜல்லிக்கட்டுக்கு எதிரான ஒரு கருத்தாக்கம் தீவிரமாக உருவாக்கப்பட்டு விட்டது. அந்த அடிப்படையில் தான் இந்த தீர்ப்புகள் அமையணும். நான் என்னுடைய உறுதியான கருத்து அதான் இருக்கு. ஆங்கில ஊடகங்களும் மேட்டுக்குடி சிந்தனையாளர்களும் வனவிலங்குகள் பட்டியலில் நிறைவு செய்யலாம். அவங்க உருவாக்கின கருத்தாக்கத்தை முறியடிக்கக்கூடிய ஒரு அரசியல் வலிமையும் கருத்தியல் வலிமையும் அதற்கான அது நடத்துறவங்களுக்கு வேணும். நான் சொல்றேன், யாரு நடத்தணும்னு நினைக்கிறாங்களோ, யார் அந்த மாட்டை பாதுகாக்க வேண்டும் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வேணும். அரசாங்கம் அரசாங்கத்தை நான் சொன்ன அரசாங்கத்துக்கு 1000 கவலை சார். எனக்கு ஏன் கவலை எது இருக்கோ அதை நான் வலுவா நான் முன்வைக்காத வரைக்கும் என்னால் என்னுடைய கருத்தில் வெற்றி பெற முடியாது. இதுதான் ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்களுக்கு பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். நன்றி உங்கள் நால்வருடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும். அடுத்தடுத்த காலங்களில் என்ன நடக்கப் போகிறது, இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு என்னவாக வரப்போகிறது, அடுத்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடக்குமா அல்லது அதன் மீது ஒரு அரசியல் ஜல்லிக்கட்டு நடக்கப் போகிறதா அப்படின்றத பார்க்கலாம். அரங்குக்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கட்டும் பரவட்டும்.